நோக்கம் என்ன? தேவனுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எங்கள் ஆவி ஆத்மா சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவுகளை எங்களோடு பேசுங்கப்பா. இது மகிழ்ச்சியான வேலை ஆண்டவரே. தேவனே ஆண்டவர், நாங்கள் துக்கத்தோடு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வராதபடிக்கு ஆண்டவரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை நோக்கி துதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற நேரம் அப்பா. அக்கம் பக்கம் ஆண்டவரை மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆராதிக்கிறார்களா இல்லையா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியத்தை நாங்கள் பார்க்க இந்த இடத்துல வரவில்லை ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவரும் எங்களை ஆட்கொண்டவரும் எங்கள் ஆவியானவரை எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவர் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவரை இந்த கடுமையான நாட்கள் பாடுகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, எங்களை துதி ஒருபோதும் எங்களை விட்டு எடுபட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஆராதனை எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இறக்கட்டும், எங்கள் உதடுகளில் இறக்கட்டும். உங்களுடைய வசனம் எங்களை ஆட்கொள்வதாக ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் கூடி சேர்த்தீங்களப்பா. எத்தனை சிலாக்கியம் ஆண்டவரே, எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே, நிர்மூலம் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துறப்பா ஆண்டவரே. உங்களுடைய எங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கடினமான இருதயம் எங்களுக்கு வேண்டாமப்பா. இருதயம் உடைக்கப்பட்டால் ஆண்டவர் தனக்கு ஏற்ற உபயோகம் உள்ள பாத்திரமாய் தேவன் பயன்படுத்த முடியும் அப்பா. ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. பெரியோர்கள் சிறியோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இது உமக்கு மகிமை செலுத்துகிற வேலை, உம்மை ஆராதிக்கிற வேலை, என் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்கிற வேலை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமை உள்ள நாமத்திலே ஒப்புக் கொடுத்து உண்மை நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உற்சாகமா எல்லாரும் தெரிந்த பாடல், நாங்கள் அடிக்கடி பாடுகிற பாடல் வந்து கைகளை தட்டி நாங்கள் ஆர்ப்பரித்து அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். பாடுவோமா?
தேவன் முதலாவது நாங்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க ஒரு பரிசுத்தர் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே ஓநாய்களை போல ஆண்டவரே சத்தியத்துக்கு புறம்பான, இந்த வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை பிரசங்கிக்கிற எத்தனையோ சத்தியங்களை கேட்கிற அந்த பொல்லாத நாட்கள் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமுதாயம் மன்றாடி கேட்பது ஒன்றே ஆண்டவரே, உங்களுடைய சத்தியம் ஒருபோதும் மாறக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் புரட்டக்கூடாது ஆண்டவரே. நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிரு என்று சொன்னீங்களா ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களை உடைக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய சமுதாயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்தம் எங்களை பற்றி பிடிப்பதாக ஆண்டவரே. என் தகப்பனே ஆண்டவரே, அப்பா, நீங்க பரிசுத்தத்திலே பங்காளிகளாக எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்தீங்களப்பா ஆண்டவரோட சத்தியம் உண்மையாப்பா. எல்லாரையும் நேசிக்கிற உங்களுடைய அன்பு ஆண்டவரே, அது எந்த மனுஷனா இருந்தாலும் உங்களுடைய அன்பு உங்களுடைய பிள்ளையாக மாற்றுகிறது ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்தம் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையாக மாற்றுகிறதப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. பாவம் செய்த ஸ்திரியை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. மன்னிக்கிறதுக்கு ஆண்டவரே கிருபை பெருத்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் நீங்கள் கொடுக்கிற ஆண்டவரே இரக்கம், அன்பை நாங்கள் ஆண்டவரே அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோமா? உங்களுடைய கிருபை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை தக்க வைத்த பிள்ளைகளா உங்களுடைய சமூகத்தில் அனுதினமும் வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். என் தேவனை உண்மை நாங்கள் முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக உண்மை வைக்கிறோம் அப்பா. என் தகப்பனை ஆண்டு எப்பொழுதும் எங்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் வேலை தளர்ந்து இருக்கலாம் அப்பா. எங்களுடைய பெட்ரூம்ல இருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் எங்க இருந்தாலும் என் தகப்பனை உண்மை முன்பாக வைக்கிறோம் அப்பா. நீ பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாட்கள் ஆண்டவரை வேகமாக கடந்து போகுதப்பா. இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் அருமையான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க ஆண்டவரே. நீ கலங்காதே, திடமனதாயிரு. உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவான்னு யோசுவா சொன்னீங்களப்பா. உன்னை நடப்பிக்கிறவர் நான் அல்லவான்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் அப்படியாக எங்களை இருந்து வழிநடத்துற நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. வரும் பாடுகள் எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உபத்திரங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா. என் தகப்பனே ஆண்டவர், இந்த வேளையில் உம்மை நோக்கி எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ என் தேவன் விடுதலை கொடுக்க இன்றும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு என் தேவன் இன்றும் ஆண்டவரே விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்த என் தேவன் போதுமான தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதற்கு ஆண்டவரை பயன்படுகிறப்பா ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. ஆராதனையை முடித்து கடந்து சென்று ஆண்டவரே பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இருப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, எரியும் அக்கினி ஜுவாலையோடு நியாயாதிபதி வரப்போகிறார். அந்த நாட்கள் நாங்கள் நிலை நிற்பது எப்படி ஆண்டவரே? ஒரு விஷயம் எங்களோடு பேசுங்க, எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உம் அன்புக்காக எங்கே நிற்கிறோம், உம்முடைய வழிநடத்தலுக்காய் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆலோசனைக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் கலங்குவதும் இல்லை, நாங்கள் கெட்டு போவதும் இல்லை. உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. Thank you Jesus.
ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்த நாட்களை நாங்கள் மறவாதபடிக்கு படுகொலியில இருந்த பொழுது உங்களுடைய கிருபை கரமாண்டவரை தேடி வந்ததே அப்பா. நான் கண்ணீர் விட்டு கதறின போது யாரும் உங்கள் கண்ணீரை காணவில்லை ஆண்டவரே. ஆனால் உன் கண்கள் கண்டது ஆண்டவரே. அதை நான் மறப்பேனோ எங்கள் வாழ்நாள் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் இங்க கொடுக்க கொடுக்க ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் விலகி போகிறோமா அல்ல உம்மண்டை நாங்கள் கெட்டி வருகிறோமா ஆண்டவரே. எதுவும் என் கிறிஸ்துவுக்கு நடுவாக எதுவும் தடையாக இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் செய்யத்தகாது என்னன்னு கேட்டீங்க ஆண்டவரே. எத்தனை அற்புதங்கள் நான் ஜனங்களுக்கு செய்தேன். ஆனால் வணங்கா காலத்தில் ஜனங்கள் செய்த நன்மைகளை மறந்து விட்டு என்னை விட்டு விலகி போனார்கள். என்னை விட்டு விலகி போகிற பொல்லாத இருதயம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்குள்ளே ஒருபோதும் இருக்க வேண்டாம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் நமக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கண்டிதமான வார்த்தைகளை நமக்கு தேவையப்பா. எங்களை உருவாக்குற உம்முடைய வசனங்களை உம்முடைய தேவையப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக எங்களுக்கு செதுக்குகிற உம்முடைய சத்தியங்களை எங்கள் காதுகளுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, இனிமையான சத்தியங்களை கேட்டு, காதுக்கு இனிமையான சத்தியங்களை கேட்டு விட்டு கடந்து செல்ற காலம் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தங்கள் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, எக்கால தொனி ஒலிக்கும் போது நாங்கள் ஆண்டவரே தயாராக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர முடியுமே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களை உருவாக்கட்டும் அப்பா ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீங்களா ஆண்டவரே. ரட்சித்த நாள் முதல் இன்று வரை நான் அப்படியே இருக்கிறேனா அல்ல ஆண்டவரே. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உமக்கு கிட்ட நான் நெருங்குகிறேன் ஆண்டவரே. நாங்கள் இந்த மாலை வேளையில் எல்லாரும் சிந்தித்து பார்ப்போமா. லாக்டவுன்ல இருந்தோம். இனி வரும் நாட்களில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது ஒன்றும் நாம் அறியோம். ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறோம், என்னை ஆட்கொண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் சொன்னார், நீ கலங்காதிரு, என்னுடைய வசனம் உன்னை நடத்தும் என்று சொன்னார். ஓ ஷலரபா கூடவா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களுடைய வசனத்துக்கு நேராக எங்களை திருப்புகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை திருப்புகிறோம் அப்பா. எங்களோடு பேசுகிறார் ஆண்டவரே. உங்களுடைய பலிபீடத்தில் நிற்கும் போது இருதயம் நடக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் வரப்போற ஆண்டவரே நியாயாதிபதி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லையப்பா ஆண்டவரே. இந்த கருமையான அன்பு உள்ளங்களே, இந்த இயேசு அன்பை நோக்கி பார்ப்போமா. உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். இதற்கு மேலாக என் ஜீவனை கொடுக்க முடியுமோ என்று கேட்ட தேவன் 2 கைகளையும் விரித்து நான் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொன்ன தேவன். இந்த வசனங்கள் எல்லாம் புளித்து போய்விட்டதோ ஆண்டவரே. இந்த வசனங்களை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த வசனங்களை எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. என் உள்ளம் உம்மை நம்பட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்கள் இயேசு எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. Thank you Jesus. நம்பத்தக்க தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, நான் உம்மைத்தானே நம்பியுள்ளேன் ஆண்டவரே. Thank you Jesus. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன்.
குடும்பமாக மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். அருமையான ஒரு பாடலை கடைசியாக பாடினோம். நாம் நம்பத்தக்க ஒரு நம்பிக்கையின் நங்கூரம் நமக்கு இயேசு ஒருவரே. உலகத்தை நீங்க சுற்றி பாருங்கள். நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது ஏதாவது ஒரு இடத்திலாவது நமக்கு நம்பிக்கை வருகிறதா? ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பிக்கை உள்ளவராக என்றைக்கும் நம்மோட கூட இருக்கிற தேவனாய் இருப்பதனால் இது எங்கள் மாலை வேளையில் நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்கிறது, அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளி விடுவதில்லை. நம்பி வந்த மகனை மகளை அவர் பூரண சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிற தேவன். அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க அன்பின் பிள்ளைகளே, உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த உலகத்திலே அல்ல, உன்னுடைய சூழ்நிலைகளே அல்ல, உன்னுடைய மற்ற காரியங்களில் அல்ல. உன்னை ரட்சித்து உன்னை வழி நடத்தி இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தாரை ஒரு சேதமும் உன்னை அணுகாதபடி அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், அந்த தேவனுக்கே துதி உண்டாகட்டும், அந்த தேவனுக்கே கனம் உண்டாகட்டும். ஏனென்றால் அவர் உன்னை குறித்து அறிந்த தேவன் அவர் ஒருவரே. இந்த மாலை வேளையிலே தகப்பனே, நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி எங்களை வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, என்னுடைய நம்பிக்கை, என் குடும்பத்தின் நம்பிக்கை, என் பிள்ளைகளுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இந்த மாலைகளில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே எல்லாவற்றுக்கும் காரணமாயிருப்பதனால் தேவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை இந்த மாலைகளில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த எங்கள் அன்பின் தெய்வம் இனிமேலும் நடத்த வல்ல தேவனாய் இருப்பதனால் அந்த நம்பிக்கையோட இந்த மாலை வழியிலேப்பா எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற குடும்பங்களுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக, எந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நிலையில நம்பிக்கை அற்றிருக்கிற வேளையில என் தேவன் ஒருவரே நம்பிக்கை உணரத்தக்கதாக தேவனுடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாலை வழியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பேசும் ஆண்டவரே வார்த்தையோட மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவரை பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். உட்காரும். இந்த அருமையான மாலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை உங்களை மறுபடியும் காண கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 7 வாரம் நினைக்கின்றேன். 7 வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த செகண்ட் லாக்டவுனுக்கு பிறகு மறுபடியும் உங்களை நேரடியாக பார்க்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, அவரை நாங்கள் குடும்பமாக துதித்து ஆராதிப்பது எவ்வளவு மகிமையான காரியங்கள்.
அதனால தேவனுக்கு நன்றி செலுத்தி வந்திருக்க ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி இந்த ஆராதனைக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். இது நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கூட கடந்த வாரத்துல பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்களை கொண்டாடிட்டீர்கள் என்றால் முன்பாக வந்து கிரன்ச்சியை பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். யாருமே இல்லையா? ஓகே, ஜெபம் பண்ணுமா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறது. நாளை கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். நார்மலாக நாங்கள் இந்த ஸ்கூல் ஹோலியில் வைப்பது கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் தேவன் கிருபையாக கொடுத்த அந்த நாளை வீணாக விடாதபடி அதை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் கூட தேவனுடைய அன்பின் கரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பழையபடி அப்பா அந்த பிள்ளைகளை ஒன்று கூட செய்தவரே, உங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். அதை நடத்துகிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்மாருக்கான நன்றி அப்பா. பரலோக ஞானம் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவ கிருபைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நாளுக்காக நன்றி. தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து பொறுப்படுத்தி வருடத்தை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த நாளில் இதுதான் முதல் தடவையாக எங்களோட ஆராதனை கலந்து கொள்கிறேன். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படியே யாரா இருக்கிறேன்னா உங்களது வலது கருத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்கு கிரன்ச்சி கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிருபையாக மீண்டும் அவரோட சமூகத்தில் கூட கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காக ஒரு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிப்போம். நிச்சயமாக நமது ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வாராக. அறிவிப்புகளுக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். 4 அறிவிப்புகள் உண்டு. முதலாவதாக வந்து நைட் பிரேயர் மீண்டுமாக நம்முடைய ஊழியங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. நைட் பிரேயர் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஷாலினி அண்ட் மதனோட வீட்டில் வைத்து நம்முடைய இரவு கூட்டம் நடைபெறும். அதோட அட்ரஸ் வந்து 36 போர்ட்மன் ரோடு. இந்த போட மறந்துட்டோம், பின்னாடி முடிச்சோன்னா அது போட்டு விட்டுறோம். பட் 36 போர்ட்மன் ரோடு வந்து வருகிற 2ஆம் தேதி மாலை வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இரவு கூட்டம் ஷாலினி அண்ட் மதன் வீட்டில் வைத்து அது நடைபெறும். அடுத்ததாக வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு அடுத்த நாள் நம்முடைய ஹாமில்டன் மினிஸ்ட்ரிஸ் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ ஹாமில்டன் மினிஸ்ட்ரி வந்து வருகிற சனிக்கிழமை வழக்கம் போல் ஹாமில்டன் மினிஸ்ட்ரி உண்டு. ஸோ நிச்சயமாக யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் காண வாஞ்சியாக இருக்கிறோம். அடுத்த இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்பொழுதுமே நம்முடைய 1வது வாரத்தில் நம்முடைய கம்யூனியன் இருப்பது வழக்கம். ஆனால் வருகிற வாரம் வந்து கம்யூனியன் இருக்காது. அதற்கு பதிலாக வந்து அதற்கு அடுத்த வாரம் 2வது வாரத்தில் வந்து கம்யூனியன் இருக்கும். ஸோ முதலாவது நெக்ஸ்ட் வீக் வந்து கம்யூனியன் இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறப்போ இப்போ இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடருமானால் அது கம்யூனியன் வைப்பதில் வந்து சிக்கல் இருக்கும். அதனால வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி நடைபெறுகிறது என்பதை பொறுத்து அது முடிவு செய்யப்படும். பட் நிச்சயமாக அடுத்த வாரம் அது இருக்காது. அதற்கு பதிலாக 3வது வாரம் அதுக்கு செகண்ட் வீக்ல வந்து நம்முடைய கம்யூனியன் இருக்கும். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து உள்ள வரப்போ ஏற்கனவே உங்க பெயர்களை பதிவு செய்திருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஆனால் வெளியில இருக்கிற அந்த கோவிட் அந்த ட்ரேசர் ஆப்பை வந்து ஒவ்வொருத்தரும் இந்த QR கோடை வந்து தயவு செய்து உங்க மொபைல் போன்ல ஸ்கேன் பண்ணிட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு அரசாங்கத்துடைய விதிமுறைகள்ல ஒன்று வந்து அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணுங்கிறது அந்த விதிமுறைகள்ல ஒன்றாக இருக்கிறது. அதனால உங்க பேரை ஏற்கனவே இந்த சர்வீஸுக்காக பதிவு செய்திருந்தாலும் கூட அந்த ஆப்ல வந்து நீங்க அதை ஸ்கேன் பண்ணிட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட வந்து அந்த ஆப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கனெக்ட் கார்டு எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த கார்டுல கனெக்ட் என்று போடப்பட்டிருக்கும். அதுல எடுத்து உங்களுடைய பெயரும் போன் நம்பரும் மட்டும்தான் கேட்கப்படும். அதை எழுதி நீங்க அதை வந்து கொடுத்து செல்லுமாறு அன்புடன்
கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன், ஆங்கில டிரான்ஸ்லேஷன் உண்டு. சிஸ்டர் ரூத் வந்து வழக்கம் போல இன்றைய செய்தியை வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனால் அதோட பிரிண்ட் அவுட்ஸ் வந்து இப்போ அந்த கோவிட்னால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அந்த பிரிண்ட் அவுட்ஸ் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் வந்து ஈழம் ஃபேமிலியில் வந்து அது பிடிஎஃப் வெர்ஷனா ஏற்கனவே இப்போ எப்படி லாக்டவுன் பீரியட்ல வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பிடிஎஃப் வெர்ஷனா வந்ததோ அதே போல ஈழம் ஃபேமிலியில் வந்து பிடிஎஃப் வெர்ஷனா வாட்ஸ்அப் குரூப்ல வரும். அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைகளுக்கான நேரம். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவனவன் விசனமாய் மேல கட்டாயமாய் மேல தன் மனதில் நிமித்தப்படியே கொடுக்கிறான், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். தலையில தாண்டி ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. மீண்டுமாக தகப்பனே, உங்களோட சமூகத்தில் பல வாரங்களுக்கு பின்னதாக கூட கர்த்தர் நீங்க கொடுத்த மகத்தான கிருபைக்காக தயவுக்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுது காணிக்கையிலும் தசமபாங்களும் உங்களோட சமூகத்தை நாங்கள் படைக்கும் பொழுது கர்த்தர் நீரை அங்கீகரிக்க வேண்டும் கெஞ்சிற ராஜா. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையில தாங்க. செய்திக்காக கூட நாங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த தினத்தில் என்ன காரியத்தை குறித்து எங்களோடு கூட இடைப்படணும் ஆண்டவரே நீங்க சித்தம் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து கொடுங்க. உங்களோட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்ன சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே. ஓகே, மீண்டும் ஆண்டவரோட சமூகத்துல நாம் கூட கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நான் வந்து மெய்யாகவே வந்து கர்த்தருடைய கரம் நம் மத்தியில இருக்கிறது என்பதை நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ தேசங்கள்ல எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் மக்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தயவாய் மீண்டுமாக நாம் இந்த இடத்துல கூட ஒரு பெரிய ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய செய்திக்காக கூட நான் வந்து என்ன காரியத்தை குறித்து பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் அப்படிங்கிற தலைப்புல நான் வந்து செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் அப்படிங்கிற தலைப்பு எல்லோருக்கும் இதை சொன்ன உடனே நம்ம எல்லோருக்கும் தெரியும் எந்த சப்ஜெக்டை குறித்து நம்ம பேச போகிறோம் என்று. என வேதத்தில் இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் இல்லைன்னா ஒரு பாப்புலரான ஒரு ஃப்ரேஸ்ன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, இஃப் யூ ரிமைன் சைலண்ட் டியூரிங் தீஸ் டைம்ஸ், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்துல இருந்து வருங்கிற அந்த எஸ்தர் புத்தகத்தின் அடிப்படையிலேயே இந்த மாலை வேளையில தேவனுடைய செய்தியை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். இது எல்லோருக்கும் நாம் தெரிந்திருக்கிறபடி எஸ்தர்ங்கிற புத்தகம் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு புத்தகம். எல்லோருக்குமே இந்த ஸ்டோரி வந்து நம்ம பலமுறை படித்திருப்போம். அநேக முறைகள் வந்து நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து இப்பொழுது வரைக்கும் நம்ம அநேக முறைகள் படித்து தெரிந்திருக்கிற ஒரு ஸ்டோரி தான் அந்த எஸ்தர் புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து நம்ம எதை குறித்து பார்ப்போம் என்றால் எப்படி வந்து எஸ்தர் தன்னுடைய வீரத்தால் வந்து ஒரு தேசத்தையே எப்படி அவர்கள் காப்பாற்றினார்கள், அந்த யூதர்கள் கொல்லப்படாதபடிக்கு எப்படி எஸ்தர் வந்து அவர்களை காப்பாற்றினார் என்பதை குறித்து பார்த்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஆமானுக்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு வந்து எப்படி மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு, ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்வித்து அதில் மொர்தெகாய் தூக்கில போடும்படியாக அவர் நினைக்கிறார். ஆனால் கடைசியில் அவர் செய்வித்த தூக்கு மரத்தில் எப்படி அவரே தூக்கில் போடப்படுகிறாருங்கிறதை குறித்து நம்ம அநேக இடங்களில் பார்த்திருப்போம். அதே போல பார்த்தீங்கன்னா யூதர்களை கொல்லும்படியாக ஆமான் வந்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி அந்த கொல்லப்படுகிற அந்த நாளிலேயே யூதர்களுடைய எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று நம்ம அநேக வேளைகளில் எஸ்தர் புத்தகத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்தெல்லாம் பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே வந்து we love happy endings, நம்ம எல்லோருக்குமே வந்து சந்தோஷமா முடியணும். எந்த ஒரு ஸ்டோரி கேட்டாலும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும், ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யாருங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த எஸ்தர் புத்தகத்தில் அநேக வேளைகளில் நம்ம தியானித்து அத்தனை உண்மைதான். இந்த புத்தகத்துடைய நோக்கமே வந்து கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலேயே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு எதிரியும் நமக்கு முன்னதாக நிற்க முடியாது என்பதுதான் அந்த புத்தகத்துடைய நோக்கம். அதுதான் அதோடைய பிரதானமான நோக்கம். ஆனால் இன்றைக்கு அதே புத்தகத்திலிருந்து சற்று ஒரு வித்தியாசமான ஒரு போக்கஸ்ல நம்ம வந்து இன்றைக்கு அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எஸ்தர் 2, 3, 4 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட அந்த 2, 3, 4 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் நம்ம படிக்க தான் போறோம். அதை முடிந்த அளவுக்கு வந்து அதை விட்டு வேற எந்த வசனங்களுக்கும் போகாதபடிக்கு எஸ்தர் 2, 3, 4 அதிகாரங்களுக்குள்ளேயே நாம் வந்து இன்றைக்கு இந்த மாலை வேளையில சுருக்கமாக தேவனுடைய செய்தியை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அதனால இந்த தயவு செய்து அந்த 2, 3, 4 அதிகாரங்களை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாம். ஒரு ராஜா இருந்தார். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு ஏறத்தாழ 500 வருடங்களுக்கு முன்னதாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னதாக 500 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய பெயர் வந்து அகாஸ்வேரு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல. அகாஸ்வேருங்கிற அந்த ஒரு ராஜா வந்து ஒரு பெரிய ஒரு மன்னனாக அந்த காலத்துல வந்து இருந்தார். நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற செய்தியா இருந்தாலும் நான் ஒரு ஸ்டோரி வடிவத்திலேயே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்லி.
எல்லோருக்கும் தெரிந்தபடி யூதர்களை யாரு சிறைப்பிடித்துட்டு வந்தாங்க? பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்துட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். நேபுகாத்நேச்சார்ங்கிற ஒரு மன்னன் தான் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று தெரியும். அந்த பாபிலோனியர்களை மேதிய பெர்ஷிய ராணுவங்கள் மேற்கொண்டது, அது பெர்ஷியர்கள் மேற்கொண்டார்கள் வச்சுக்கோங்களா. அப்படி மேற்கொண்ட அந்த ராஜா, அதாவது நேபுகாத்நேச்சாரை தோற்கடித்து அந்த தேசங்களை கைப்பற்றி கொண்ட ராஜா தான் இந்த அகாஸ்வேரு ராஜா. சோ அந்த ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு கிங். இது ஹிஸ்டரியில நீங்க படிச்சீங்கன்னா இந்த மன்னனை குறித்து அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து அந்த காலத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஆர்மியை வச்சிருந்தார். 2 மில்லியன் பீப்புள் வந்து அந்த காலத்திலேயே, அப்ப 20 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்மியை வச்சிருந்தார். he was a ruthless king. அவர் போகிற இடத்துல எல்லாம் அவர் வந்து யாரை பத்தியும் கவலையே பட மாட்டார். அவர் எந்த தேசத்தை பிடிக்கணும்னு நினைச்சாரோ உடனே போய் அந்த தேசத்தை கொன்று, மக்களை கொன்று அந்த தேசத்தை பிடித்து கொண்டு தன்னுடையதாக்கி கொண்டுவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்து தேசம் முதல், அது இந்தியா, ஆங்கிலத்தில் இந்தியான்னு போட்டிருக்கோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தாராம். அப்ப 127 நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்த ஒரு மன்னன். முதலாவது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு நாட்களில் சம்பவித்தாதாவது அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த ஸ்டோரி. அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய நாட்களில நடந்ததுதான் இந்த ஒரு ஸ்டோரின்னு சொல்லி பார்க்கலாம். அவருடைய அரண்மனை அப்ப எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சூசான்ங்கிற பகுதியில தான் அவருடைய அரண்மனை இருந்தது. அந்த சூசான் தான் இப்ப இருக்கக்கூடிய ஈரான் பகுதி. அதாவது பெர்ஷியர்கள் தான் ஈரான் தான் இப்ப நம்ம ஈரான் சொல்றோமே, இந்த ஈரான்ல தான் அவருடைய அரண்மனை இருந்தது. அந்த சூசான்ங்கிற ஒரு அரண்மனையில இருந்துதான் அவர் இந்த 127 நாடுகளையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசாதிபதிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இவர் தலைவராக இருந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அவர் என்ன பண்ணிக்கிறார், ஒரு நாளைக்கு அவர் அரசாக இருக்கிற 3வது வருஷம், அவர் ஆட்சிக்கு வந்த 3வது வருஷத்துல ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு. அவர் ஆர்கனைஸ் பண்ற பார்ட்டி எத்தனை நாள் போகுது தெரியுமா? 180 நாட்களுக்கு ஒரு பார்ட்டி. நம்ம எல்லாம் வந்து ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டாலே நம்ம 6 மாசமா உட்காந்து பார்ட்டியை பிளான் பண்ணுவோம். 50 பேர்த்த கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கறதுக்கு 6 மாசமா பிளான் பண்ணுவோம். ஆனா இந்த மனுஷன் 127 நாடுகளுக்கு அவரு 6 மாசம் பார்ட்டி கொடுக்குறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு வேலை இல்லை வேற, ஏன்னா எல்லா கண்ட்ரியும் ஜெயிச்சிட்டாரு, பிடிச்சிட்டாரு, வந்துட்டாரு, உட்காந்துட்டாரு, ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்குது. இந்த கடைசி ஒரு வாரத்துல ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி கொடுக்குறாரு. அவரோட அந்த சூசான் அரண்மனையில இருக்கிற அந்த சிங்கார வனத்துல அவர் இருக்கக்கூடிய கார்டன்ல ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து கொடுக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல எல்லா தரமான சாப்பாடும் அங்க வருது. அவங்க குடிக்கிற அந்த வைன் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் கப்ல தான் குடிக்கிறாங்க. தொங்க கோப்பையில வந்து அவங்களுக்கு வைன் பரிமாறப்படுகிறது. அப்படி வந்த கடைசி ஒரு வாரம் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இவர் நல்லா தண்ணி அடிச்சு உட்காந்துருக்காரு. நல்லா அவர் வந்து அவர் போதையில இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணிக்கிறார், அந்த இடத்துல வந்து சொல்றாரு, அவங்க எல்லா தேசாதிபதிகளும் அவருடைய மற்ற 127 நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூடி இருக்கிற நேரத்துல அவருடைய அவங்க மனைவி வந்து வஸ்தின்னு போட்டிருக்கோம். அந்த வஸ்திங்கிறவங்க வந்து ஒரு அழகான ரூபவதியாக இருந்தார்கள். அந்த வஸ்தியுடைய அந்த அழகை வந்து இந்த மக்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் வந்து வஸ்திய வந்து முன்னாடி வரும்படி, அப்ப வஸ்தியும் வந்து அவங்க சேம்பர்ல வந்து அவங்க ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட ஆளுங்களுக்கு. சோ அவங்களை என்ன சொல்றாங்க, நீ வந்து இங்க வான்னு சொல்லி அவர்கள் வந்து ஆலயத்தை அனுப்புகிறார். ஆனா வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. வரமாட்டேன்னு சொன்னே இவருக்கு வந்து பயங்கர ஒரு கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்து மூர்க்கம் வந்துருச்சு அவருக்கு. வந்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. கூட இருக்கிற தன்னுடைய அம்பாசிடர்ஸ், கூட இருக்கக்கூடிய தன்னுடைய ஆலோசனைக்காரர்கள்ட்ட கேட்கிறாரு, என்னுடைய ஒரு கட்டளைக்கே 127 நாடுகள் கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய சொந்த மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, அதனால இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இனிமேல் வஸ்தி வந்து ராணியா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கீழ்ப்படியாத ஒரு லேடி வந்து ராஜாவுக்கு அவரோட ஒய்ஃபே கீழ்ப்படியலன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் எங்க ஒய்ஃப் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான உதாரணமா போயிடும். அதனால இதுல இருந்து பட்டத்துல இருந்து யாரை பண்ணணும், வஸ்தியை நீங்க தூக்கிட்டு வஸ்தியை காட்டிலும் உத்தமையான வேறு ஒரு பெண்ணுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆலோசனை கொடுக்கறதுனால அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த 127 நாடுகளுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவோம். அது பிடிச்சிட்டு வந்தாங்களா இல்லைன்னா அப்ளிகேஷன் கொடுத்து வந்தாங்களான்னு வேதத்துல போடப்படல. ஆனா இந்த 127 நாடுகளிலும் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாம் அந்த சூசான் அரண்மனைக்கு வந்த உடனே, அந்த சூசான் அரண்மனைக்கு வந்ததுக்கு பின்னதாக அவங்களுக்கு பியூட்டி ட்ரீட்மெண்ட் நடக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களை எப்படி அவங்க குளிப்பாட்டுறதுக்கு சோப்பு, பவுடர், கிவர் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறமா ராஜா அதுல யாரை தன்னுடைய ராணியாக தேர்வு செய்கிறாரோ அவர் தான் வந்து ராணியாக முடியும். வஸ்திக்கு பதிலாக அவங்க தான் பட்டத்து ராணியாக முடியும்னு ஒரு ஐடியாவை வந்து அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இது வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால வந்து அவர் அப்படி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். இதோட முதல் சாப்டர் முடிஞ்சிருது. இப்போ நம்ம 2வது சாப்டருக்கு நம்ம வந்தோம்னா இங்க தான் நம்மளுடைய ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு.
நம்முடைய கதாநாயகன் இன்னைக்கு நைட்டோட நம்ம சேமனுடைய முக்கியமான கதாபாத்திரமாகிய மொர்தேகாய் இந்த இடத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். நம்ம இதுவரை நம்ம எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது எஸ்தரை குறித்து நம்ம அதிகமாக தியானிப்பது வழக்கம். ஆனா இந்த மாலை வேளையிலே மொர்தேகாயை குறித்து, மொர்தேகாய் யார், அந்த மொர்தேகாய் என்பதை குறித்து நம்ம இந்த மாலை வேளையில பார்க்கலாம். இப்ப 2வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த ராஜாவுடைய இந்த சூசான் அரண்மனையை பாதுகாக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல யார் இருப்பா? முன்னாடி வாசல் காவல்காரர்கள் இருப்பார்கள். அவங்க எல்லாம் வந்து காவல்காரர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த வாசலை காவல் காத்துக்கொண்டு வேற யாரும் உள்ள வந்து விடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிற ஒரு 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 பணியில இந்த மொர்தேகாய்ங்கிற ஒரு யூதனும் இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள் எல்லாம் இவங்க தான் பிடிச்சிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்படி பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு யூதன் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அப்பொழுது சூசான் அரண்மனையிலே மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அதுக்கு முன்னதாக அவரோட கோத்திரத்தை குறித்து போடப்பட்டிருக்கு, நமக்கு அது தேவையில்லை. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற பொழுது அவனோட கூட எருசலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். சோ அவர் இந்த மொர்தேகாயோட வேலை என்னன்னு சொன்னா, அங்க ராஜா அரண்மனையில வாசல்ல உட்கார்ந்து வேறு யாரும் உள்ளே புகுந்து விடாதபடிக்கு வாசலை காவல் காக்கிற ஒரு பணியை தான் இந்த மொர்தேகாய் மற்றவர்களோடு கூட சேர்ந்து அவர் அந்த பணியை செய்து கொண்டு வந்திருந்தார். இந்த மொர்தேகாய்க்கு வந்து ஒரு கசின் ஒருத்தங்க இருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இருந்தாலும் சொல்றேன். அதாவது சித்தப்பா பொண்ணு, சிறிய தகப்பனுடைய குமாரத்தையும் போட்டிருக்கப்போ இந்த மொர்தேகாய்க்கு ஒரு சிறிய தகப்பன் சித்தப்பாக்கு, மொர்தேகாயுடைய சித்தப்பாக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுடைய தாயும் தகப்பனும் என்ன ஆனாங்கன்னு வேதத்துல போடப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் மரித்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இல்ல, தாய் தகப்பன் இல்லாதபடிக்கு அந்த பெண் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் வந்து எஸ்தர். அதை குறித்து தான் நம்ம பார்க்கலாம். அந்த எஸ்தர் இருந்தாங்க. இந்த எஸ்தரை மொர்தேகாய் என்ன பண்ணினா, தன்னுடைய கசினை தன்னுடைய சொந்த குமாரத்தியாக எடுத்துக்கொண்டார். அதை அடாப்ட் பண்ணிட்டாரு. தன்னுடைய சொந்த குமாரத்தையாக எடுத்து அவர் தான் வந்து எஸ்தரை வந்து வளர்த்து கொண்டு வருகிறாராம். அந்த எஸ்தர் வந்து ஒரு பெரிய ரூபவதியாக இருந்தார்கள். 7வது வசனத்தை நீங்க பாருங்களேன். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். அப்ப அவங்க என்ன பண்ணி அந்த மொர்தேகாய் வந்து அவங்க குமாரத்தியாக அவர்களை வந்து எடுத்துக்கொள்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த வயசுல அவர்கள் இறந்தார்கள் போடப்படல. ஒருவேளை சிறு வயதிலேயே அவர்கள் இறந்திருக்கலாம். அப்ப மொர்தேகாய் எடுத்து முழுவதும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அன்பு தன்னுடைய பாசம் எல்லாவற்றையும் கொடுத்து எஸ்தரை வந்து மொர்தேகாய் வளர்த்திருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நலனை கூட தன்னுடைய லைஃபை கூட அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். மொர்தேகாயோட குடும்பத்தை குறித்து இல்ல அதுல. அதனால மொர்தேகாய் தன்னுடைய ஃபேமிலியை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சொந்த நலனை எல்லாவற்றையும் விட்டு தான் எடுத்து வளர்த்த தன்னுடைய முழு அன்பையும் யார் மேல செலுத்தி இருப்பார்? அந்த எஸ்தர் மேல செலுத்தி அவர் வந்து வளர்த்திருப்பார். எஸ்தருக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், எஸ்தர் வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகணும், அவங்க நல்ல செட்டில் ஆகி உயரிய ஒரு பகுதிக்கு போகணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் மொர்தேகாயுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த மொர்தேகாய் இந்த சமயத்துல தான் என்ன வருகிறது, இப்ப இந்த இடத்துல ராணி பட்டத்துக்கு ஆள் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க எல்லாருக்கும் சொன்ன உடனே 8வது வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா, ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்படுகிற பொழுது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால். அப்ப எஸ்தரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப எஸ்தர் இப்ப பெரிய பெண் ஆயிட்டாங்க. எஸ்தரையும் அந்த இடத்துல அவங்க வந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொர்தேகாய்க்கு நிச்சயம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். காரணம் என்ன? ஆஹா, நான் என்னுடைய கனவெல்லாம் நிறைவேற போகிறது, என்னுடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகிறது. ஏன்னா ராஜாவுடைய அரண்மனையில போய் ராணி ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து அவங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி எவ்வளவு அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்களேன். அவர் சொல்லி அனுப்புறாரு, போறப்போ நீ யூத பெண்கிறத மட்டும் வெளியில சொல்லிடாத. ஏன்னா யூதர்களே அவங்க வந்து அடிமைகளாக அன்றைய தினத்துல பார்த்ததுனால நீ யூத பெண்ணுங்கிறத மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத, உன்னுடைய கோத்திரத்தை குறித்து யாரிடத்துல நீ வந்து சொல்லிடாத. எஸ்தர் அந்த காலத்துல எஸ்தர் என்னென்ன மொர்தேகாய் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் எஸ்தர் வந்து முழுவதுமாக அப்படியே இதை கடைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். இப்ப 17வது வசனத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இந்த 17வது வசனத்துக்கு வர்றப்போ யாரு ராணி ஆயிட்டா? எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. இப்போ மொர்தேகாயோட கனவெல்லாம் நிறைவேறி விட்டது. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய வளர்ப்பு மகள் இவளுக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையே நான் அர்ப்பணித்து வளர்த்திருக்கிறேன். இப்போ நான் என்ன ஒரு எதிர்காலம் இவளுக்கு வேணும்னு நினைச்சனோ அதை காட்டிலும் ஒரு பெரிய எதிர்காலம் வந்துருச்சுன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவருக்கு மட்டும் இல்ல, அந்த ராஜாவுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். நான் இதை யோசிச்சு பார்க்கிறேன். அந்த ராஜாவை யோசிச்சு பார்த்தேன். தான் ஒய்ஃப் எந்த கோத்திரம் கூட விசாரிக்காம ஒய்ஃப் ஆக்கிட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்பாரு. எனவே அதை விட்டுலாம். அவர் பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து சொல்லி இப்போ இது ராஜா என்ன பண்றாரு, இது மொர்தேகாய் எஸ்தர் குவீன் ஆனோம்னா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருது. அவரு பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க 18வது வசனத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவர் திரும்ப ஒரு தனி பார்ட்டி வைக்கிறாரு.
புது வைஃபுக்கு இன்னொரு பார்ட்டி வைக்கிறாரு. வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால அவர் வந்து ஹாப்பினஸ்ல வந்து எல்லாத்துக்கும் பப்ளிக் ஹாலிடே கூட கொடுக்குறாராம். அதுவும் நீங்க இருக்கும், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இப்போ எஸ்தர் என்னென்ன தன்னோட வாழ்க்கையில ஆசைப்பட்டு கேட்டாங்களோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேணும். அப்படிதான் போட்டிருக்கு. அங்க ராணியாக இருந்து அந்த சூசான் அரண்மனையில எதையெல்லாம் எஸ்தர் ஆசைப்பட்டாங்களோ அத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு எஸ்தர் போயிட்டாங்க. இப்போ எஸ்தர் அரண்மனைக்குள்ள போனதுக்கு பின்னதாக மொர்தெகாய் எங்க போனாரு? திரும்ப வாசல்ல போய் உட்கார்ந்து வாசல் காக்கிற பணியை மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது திரும்ப தன்னுடைய பழைய இடத்துக்கே வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பிச்சு வழக்கம் போல அவருக்கு வந்து யாரும் வராத படிக்க அதே வாசல்ல வந்து உட்காரணும், காலையில வந்து உட்காரணும், நைட்டு முடியும் இருக்கணும், யாரும் உள்ள போக முடியும், பாதுகாக்கணும். இதுதான் அவருடைய தொடர்ந்து அந்த வேலையாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்? அப்பப்போ நேரா போவார். நேரா போய் என்ன பண்ணுவார்? ஏன்னா ராணி இருக்கக்கூடிய அந்த அந்த அரசி இல்ல ராணி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ள வேறு யாருமே செல்ல முடியாது. அதனால இவர் வந்து வாசல் முற்றத்துல நடந்து கொண்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்ல எஸ்தர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு மட்டும் அவர் வந்துடுவார். அவ்வளவு மட்டும்தான் அவருக்கு ஆக்சஸ். அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அவருக்கு ஓகே, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு இருந்தா போதும், நான் வந்து என்னுடைய பணியை நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய வளர்ப்பு மகள் என்னுடைய மகள் அந்த இடத்துல நல்லா இருந்தா போதுங்கிற ஒரு மன நிறைவோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்ப 3வது சாப்டருக்கு வந்துடலாம். இப்ப இந்த 3வது சாப்டர்ல தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அப்போ இந்த ராஜா ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கிறார். அதாவது இவர் ராஜா பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றாரு. அதாவது தனக்கு அடுத்தபடியாக அந்த தேசத்துல அந்த 127 நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனிதனை தனக்கு அடுத்தபடியாக ராஜா வந்து நியமிக்கிறார், அகாஸ்வேரு நியமிக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் வந்து ஆமான் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆமான் ஒரு துஷ்ட மனிதனா இருந்தான். அந்த ஆமானை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன் அதுக்கு வந்து அதுல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை என்றாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. இந்த ஆமானை குறித்து அங்க போட்டிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 1வது வசனம், இந்த நாட்களுக்கு பின்பு நடவடிக்கைகள், இந்த நாட்களுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மோதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அதாவது தன்கிட்ட இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஆகாகியன் ஆகிய ஆமானை உயர்த்தினார்னு சொல்லி போட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த யார் இந்த ஆமான்? இவரோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆமான் ஒரு அமலேக்கியன்னு போட்டிருக்கு. இந்த அமலேக்கியர்கள் யார்? யூதர்களுடைய பரம எதிரிகள். யூதர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் 1000 வருஷமா யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. எப்பெல்லாம் அமலேக்கியர் வந்து யூதர்களை பிடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறப்பெல்லாம் ஆண்டவர் தலையிட்டு அமலேக்கியர்களை தோற்கடித்து யூதர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே வந்தார். அதனால இது ஒரு நாள் பகை 2 நாள் பகை கிடையாது, 1000 வருஷம் பகை. அப்ப இந்த இடத்துல தலைவரா யார் வந்துட்டாங்கன்னா எதிரி அதாவது அமலேக்கியர் கூட்டத்தை அதெல்லாம் ஆகாதுன்னு போடப்பட்டு இந்த நம்ம அநேக வேளைகள்ல நம்ம வந்து 1 சாமுவேல் என்று நினைக்கிறோம். 1வது சாமுவேல் 15வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் போட்டிருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல அமலேக்கியரை புடிச்சு கொண்டு வந்து சாமுவேல் வந்து சவுல் கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து அமலேக்கியரை புடிச்சு கொண்டு வந்து வரணும், அமலேக்கு ராஜாவை புடிச்சு கொண்டு வந்து அந்த அமலேக்கியர்லாம் ஆடு மாடு பெரியவங்க சிறியவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் நீ கொன்று போடு அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. இருக்குதானே நம்ம பைபிள்ல. அப்ப நம்ம நிறைய வேளைகள்ல யோசிப்போம், எதுக்காக அவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன் வந்து சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த அமலேக்கியரை முழுவதுமா சங்காரம் பண்ண சொல்லி ஏன் சொல்றாரு? ஆடு மாடுகளையும் பெரியவங்களை மட்டும் கொன்றா பத்தாதா, அது எதுக்கு சிறு குழந்தைகளை கூட கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம அநேக வேளைகளை யோசிப்போம். ஆனா என்ன நடந்தது அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போல சவுல் போறாரு, சாமுவேல் தான் கட்டளை கொடுக்கிறார் சவுல் கிட்ட, நீ போய் எல்லாத்தையும் கொன்று போடுன்னு. ஆனா அங்க போற இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? அங்க வந்து மத்தவங்களை எல்லாம் கொன்று போட்டு என்ன பண்றாரு? ஆடு மாடுகளை உயிரோட வைக்கிறாரு. அதோட கூட இன்னொருத்தரையும் வச்சிருக்காரு. யார? அந்த ராஜாவை உயிரோட வச்சிடுறாரு. தெரியும் தானே நமக்கு. அந்த ராஜாவுடைய பேர் என்ன? ஆகா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு அன்னைக்கே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் யூத கோத்திரத்தையே அழிக்கிறதுக்கு அமலேக்கியர்கள் வருவாங்க. அதனாலதான் அமலேக்கியர் ஒருத்தனை கூட உயிரோட வைக்காத. அந்த ஆகாக பின்னதாக சாமுவேல் கொன்று போடுகிறாரா, எத்தனை நாள் கழிச்சு கொன்று போட்டாரோ தெரியாது. அத்தனை நாளைக்குள்ள இந்த ஆகா குட்டி போட்டு அவன் ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததியிலிருந்து வந்த இந்த ஆகாவுடைய குமாரன் தான் யார்? ஆமா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றி போட சித்தம் கொண்டு இருந்தாருன்னா முழுவதுமா நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அகற்றி போட வேண்டும். ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்துல வளர்த்தே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் அது திரும்ப வந்து நம்மளே கடிக்க வரும். இங்க அப்படிதான் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆமான் இந்த இடத்துல வந்து வந்துடுறாரு. வந்த உடனே இந்த ஆமானுக்கு ராஜா வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார் தன்னுடைய மக்கள் இருக்கிற எல்லாருக்கும். 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை.
அப்ப ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நான் உயர்த்தி வைத்திருக்கிற இந்த ஆமான், எனக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆமானை எல்லாரும் வணங்கணும், இந்த தேசத்துல இருக்க அத்தனை பேர் வணங்கணும். அப்போ எப்பெல்லாம் அரண்மனைக்குள்ள போயிருப்பானோ அந்த ஆமான், அப்ப எல்லாரும் வணங்கி இருப்பாங்க. ஆனா யார் மட்டும் வணங்கவே இல்லையா? மொர்தெகாய் மட்டும் வணங்கவே இல்லை. ஏன்? மொர்தெகாய் ஒரு யூதன். யூதன் யாருக்கு தலை வணங்க மாட்டார்? ஒரு அமலேக்கியனுக்கு தலை வணங்க மாட்டார். அப்ப அவர் சொன்னார், நான் யூதன், நான் ஏன் தலை வணங்கணும்னு சொல்லி அவர் தலை வணங்கவே இல்லை. இதை குறித்த சத்தியத்தை நம்ம பின்னதாக நம்ம பார்க்கலாம். உடனே என்ன பண்ணிடுறாங்க? கூட இருக்கிறவங்க போட்டு விட்டுறாங்க. இப்போ அந்த ஆமானுக்கு வந்து யாரை தெரியாது, மொர்தெகாய் தெரியாது. அது நூத்திரம் அவர் வந்து முதல்ல வந்து யூதன்கிறத யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா பின்னாடி நாட்கள்ல சொல்லிடுறாரு. சொன்ன உடனே கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? அதை நேரா போய் ஆமான் கிட்ட சொல்லிடுறாங்க. 3-4வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனோட சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். போய் என்ன பண்ணிட்டாங்க? போட்டு விட்டாங்க. நம்ம ஊருக்காரர் போல இருக்குது. ஒருத்த முன்னேறினா தட்டி விடுற. என்ன பண்றாங்க? கூட இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்றான்? வணங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆமான் கிட்ட போய் அவரை மாட்டி விட்டுட்டாங்க. மாட்டி விட்டுனா அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு ஆமானுக்கு. நீங்க 5-6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்து விடுகிறது. ஏன்னு சொன்னா, ராஜா தன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், எல்லாரும் தன்னை வணங்கும் பொழுது இந்த ஒரு மனிதன் மட்டும் எப்படி என்ன வணங்காம இருக்கிறான்? அதுவும் ஒரு யூதன் வணங்காம இருக்கிறான். 1000 கால பகையை இன்னைக்கு எனக்கு செய்யறதுக்கு, இன்னைக்கு பழி வாங்குவதற்கு எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்ட பொழுது மூர்க்கம் நிறைந்தவனானால், ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அப்போ ஒரு பிளான் பண்றான். நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஒரு ஆளு, இந்த ஒரு சாதாரண வாசல் காக்கிற இவன் ஒருத்தரை மட்டும் கொண்டுட்டோன்னு சொன்னா ஒண்ணு எனக்கு கிடைக்காது. அதனால இவனோட குலம், இவனோட கோத்திரம், இவனோட ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 127 நாடுகளிலும் பரவி இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் எப்படியாவது ஒரு சான்ஸ், இதுதான் எனக்கு சான்ஸ், அவங்க எல்லாரையும் நான் கொன்று போட போகிறேன் என்று அவன் வந்து அந்த இடத்துல ஒண்ணு எடுத்துறான். எடுத்துட்டு 8வது வசனத்துக்கு வரும் பொழுது, அப்ப ஆமான் ராஜாவை நோக்கி, ராஜா கிட்ட போய் சொல்றான், அகாஸ்வேரு ராஜா கிட்ட அந்த ஆமான் போய் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. ஆமான் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆமான் இடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். ஏற்கனவே சொன்னேனே, இந்த அகாஸ்வேரு ராஜா ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு ராஜா, நிறைய பேர்த்த அடிச்ச ராஜா. ஆனா மூளையில கொஞ்சம் கம்மி தான். அவன் எதுக்குன்னு கூட விசாரிக்கல பாருங்க. உடனே சொல்லிடுறான், அவனை போய் ஓகே கொன்னுக்கோ. அவன் மோதிரத்தை கழட்டி கொடுத்துறான். மோதிரத்தை கழட்டி கொடுக்கறா ஒரு சீல், அதாவது அப்ரூவல் கொடுத்துறான். சிக்னேச்சர் போட்டுறான். ஓகே, நீ போய் உன்னை இஷ்டப்படி நீ எல்லா யூதர்களையும் கொன்று விடலாம் என்று அந்த ஆமானுக்கு ராஜா வந்து பெர்மிஷனும் அவர் வந்து கொடுத்துடுறாரு. உடனே என்ன ஆகுது? 127 நாடுகளுக்கும் உடனே கொரியர்ல போயிடுது. என்ன ஆர்டர் போயிருது? என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் ஒரு பர்டிகுலர் நாள்ல வந்து கொன்று குவிக்கப்பட வேண்டும். நாளை குறித்து பின்னதாக பார்க்கலாம். அந்த டேல வந்து இருந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 127 நாடுகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் கொல்லப்பட வேண்டும். இது ராஜாவுடைய கட்டளை என்று ராஜாவுடைய சீல் வச்சு என்ன பண்ணிடுறாங்க? கொரியர்ல அனுப்பிடுறாங்க. நீங்க 13வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த மாதம் ஆதார் மாதமான, அதாவது இந்த ஆதார் மாதம் என்பது யூதர்களுடைய கேலண்டர்ல அதுதான் கடைசி மாதம். நம்ம டிசம்பர் எப்படி சொல்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த மாதம் வந்து நமக்கு ஈக்குவல் வந்து பிப்ரவரி மார்ச்ல வரும். நம்மளுடைய கேலண்டர் படி அது பிப்ரவரி மார்ச்ல வரும். ஆனா அவர்களுக்கு அதுதான் கடைசி மாதம். அந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகளாகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல இதே மாதிரி தான் ஆண்டவர் அமலேக்கியரை அழிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் தன்னோட மைண்ட்ல வச்சுட்டு இருந்திருக்கான் பாருங்க. அதே போல நீ வந்து ஸ்திரீகளை அழிக்கணும், பெரியவர்கள் அழிக்கணும், குழந்தைகள் அழிக்கணும், சிறியோர் பெரியோர் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று அன்னைக்கு ஆண்டவர் சொல்றப்ப அதுல இருந்து தப்பிச்சுட்டு வந்த அந்த ஒரே ஒரு மனிதன் 1000 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட கொரியர் மூலமா அங்க போய் கொரியர்ஸ் போயிடுறாங்க. கொரியர்ஸ் எல்லா இடத்துக்கும் போன உடனே சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு போட்டிருக்கு. சூசான் நகரம் கலங்கிற்று. இது இருக்கிற 127 நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூதர்களும் படிச்ச உடனே அவங்க இருதயம் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது. ஏன்னா எந்த ஒரு தவறும் பண்ணாத படிக்கு ஒழுங்காக வாழ்ந்து, நீங்க யூதர்கள் என்னைக்குமே ரிவோல்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். பாபிலோனிய அரசாங்கத்தில் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட பாபிலோனிய சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்து வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அகாஸ்வேரு ராஜா வந்து அவ பெர்ஷிய மன்னனாகிய அகாஸ்வேரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட பெர்ஷிய சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு ஒழுங்கான ஒரு பிரஜையாக ஒரு சிட்டிசனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும்
அங்க வந்து ஒன்றும் தவறே செய்யாத நிலைமையில அவர்களை எல்லாம் கொன்று போட வேண்டும்னு அந்த லெட்டர் வந்துருச்சு. அந்த 15வது வசனம் சொல்லுது, அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சோ என்ன பண்ற, ராமன் தன்னோட வாழ்க்கையில என்ன நினைச்சாரோ அதை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு ராஜாவும் அவரும் குடிக்க உட்கார்ந்துடுறாங்க. இதோடு கூட 3வது அதிகாரம் அங்க வந்து நம்ம நிறைவு பெறுகிறத நம்ம வந்து ஐ திங்க் 3வது அதிகாரம் அதோடு கூட நிறைவு பெறுகிறது. இதுல இருந்து இப்போ நான் இதுக்கு பின்னதாக நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இதுல இருந்து நான் 2 முக்கியமான உண்மைகளை இந்த சம்பவத்திலிருந்து நான் எடுத்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக மொர்தெகாய் இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மொர்தெகாய் refused to bow down to the pressure. என்னதான் தன்னுடைய ஜீவனே போகும் என்று இருந்தாலும், தன்னுடைய ஜீவன் இவனை பகிர்ந்து கொள்ளல, தன்னுடைய ஜீவன் மட்டுமல்ல தன்னுடைய ஜனங்களுடைய ஜீவன் அழிக்கப்படும் தெரிஞ்சாலும் மொர்தெகாய் ஆமானை வணங்கவே இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, கடைசி நாட்களை வாழும் பொழுது எனக்கு உங்களுக்கு எப்படி நாம் இந்த ஆண்டவரை சேவிக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு எப்படி நாம் தலை வணங்கி விடக்கூடாது என்பதற்கு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த மொர்தெகாய். எல்லாரையும் அழின்னு சொல்றப்போ மொர்தெகாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சரி விட்டுருப்பா நான் வணங்கிடுறேன். ஆனா மொர்தெகாய் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் தலை வணங்க மாட்டேன். The world can offer anything to distract us. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து, ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து, ஆண்டவரை பற்றிக் கொள்வதிலிருந்து, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இருந்து எப்படியாவது நம்ம விலக்கி போட வேண்டும் என்று உலகம் பிசாசனவன் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வான். சில விதங்கள்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து முயற்சி செய்வான், சில விதங்கள்ல நமக்கு துன்பங்களை கொடுத்து முயற்சி செய்வான். ஆசீர்வாதம் நீங்க எல்லாத்தோட லைஃப்ல பாருங்க, யோபுவோட லைஃப்ல எடுத்துக்கங்க. முதல்ல யோபுவை போல பணக்காரர் கிடையாது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் யோபுக்கு கொடுத்திருந்தான், எந்த ஒரு கவலையும் கிடையாது. யோபுவுக்கு 10 குழந்தைங்க இருந்தாங்க, அழகான லைஃப் இருந்துச்சு, எக்கச்சக்க ஆடு மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, நல்ல ஒரு பிசினஸ் இருந்தது, அருமையா போயிட்டு இருந்தது. அதை குறித்து எப்படியாவது யோபு தவறி விழுந்துருவானான்னு பாக்குறப்ப யோபு விழல. உடனே யோபுக்கு அடுத்த பிரச்சனையை கொடுத்து ட்ரை பண்ணா. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து ட்ரை பண்ணா, முடியலன்னு போத்திபாரோட மனைவி அனுப்பிச்சான். தாவீதோட வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த தாவீதை எடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொண்டு வந்து வச்சு அப்படி உலக ட்ரை பண்ண வச்சான். முடியலன்னு உடனே யார் அனுப்பிச்சான்? பத்சேபால் அனுப்பிச்சான். சோ பிசாசான ஒரு டெக்னிக் எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலயும் அப்படியே தான் இருக்கும். நேபுகாத்நேச்சரோட வாழ்க்கையை பாருங்க, நேபுகாத்நேச்சர் தேவனுடைய தாசன் என்று பைபிள்ல போட்டிருக்கு. அப்படி நேபுகாத்நேச்சர் உயர இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சருக்கு என்ன அனுப்பிச்சான்? பெருமை அனுப்பிச்சான். இது மகாபாபிலோன் அல்லவான்னு சொன்ன உடனே நேபுகாத்நேச்சர் கீழே விழுந்துட்டான்னு போட்டிருக்கு. சோ பிசாசானவன் எப்படியாவது நமக்கு முன்னதாக ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்னை உங்களையும் bow down, என்னை வணங்கி விடு, முழு உலகத்தை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதே தான சொன்னா. நீங்க லூக்கா 4வது அதிகாரம் 5லிருந்து 8வது வசனங்கள் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. லூக்கா 4:5லிருந்து 8. பிசாசானவன் ஆண்டவரை ஒரு உயரிய மலையின் மேல, இயேசு கிறிஸ்து ஒரு உயரிய மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காமிச்சிட்டானா. அப்ப உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா உலகத்தில் இருக்க சகல ராஜ்யங்களும் ஒரே நிமிஷத்துல டெம்ப்டேஷன், இது எல்லாம் உனக்கு தருவேன், நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்ன, எனக்கு குனிஞ்சு என்ன பணிந்து கொள். அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க பாருங்க, எனக்கு இஷ்டமானவைக்கு இவளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்ப இயேசு கிறிஸ்துவையே கொண்டு வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரே நிமிஷத்துல காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னாலாம். இன்னைக்கும் நீங்க பிசாசானவர் பாத்தீங்கன்னு சொன்னால ஏதாவது ஒரு வகையில நம்மள வந்து விசுவாச வாழ்க்கையில இருந்து நம்ம தடுமாறி விழ வைக்கும்படியாக இந்த கடைசி நாட்களில் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாஸ்டர் வந்து போன வாரம் எடுத்தாங்க இந்த சர்மன்ல வந்து எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நான் பின்னதாக நான் டச் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனா அதுக்கு முன்னதாக இன்னைக்கு சத்தியங்கள் ஒண்ணு, நீங்க சத்தியத்தை எடுத்தீங்கன்னா சத்தியத்தின் மூலமாக நம்ம விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். நேற்றுக்கு நான் பேசிக் கொண்டிருந்தேன், யாரோ ஒருத்தர் ராகாபுங்கிற வேசியை குறித்து சமீபத்தில் ஒரு யூடியூப்ல பேசியிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ராகாபுங்கிற வேசியை குறித்து நம்ம ஜெய் பிரதரோட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ராகாபுங்கிற வேசியை குறித்து போடப்பட்டு அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? ராகாபுடைய வேசி வந்ததுக்கு அப்புறம் இந்த வேவுக்காரர் வந்து அவங்க வீட்டுல தங்கினாங்க. அவங்க தங்கினதுக்கு அப்புறம் நீருங்களை நினைத்துக் கொள்ளும்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா பின்னதாக வந்து வேசி தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது எனக்கு இந்த சத்தியம். ஏன்னா நான் படிச்ச வேதத்தின்படி அவர்கள் வந்து இஸ்ரவேல் பிரபுக்களில் ஒருவரை திருமணம் செஞ்சு செட்டில் ஆனாங்கன்னு தான் போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு கை தட்டுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, சத்தியம் பறக்குது. அவர் சொன்ன உடனே ஒரு 10 பேர் உட்கார்ந்து கை தட்டுறாங்க. கை தட்டி அவங்க வேதத்துல இருக்கான்னு பாக்குறது இல்ல, பைபிள்ல இருக்கான்னு பாக்குறது இல்ல. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல எப்படியாவது மக்களை விசுவாச வாழ்க்கையிலிருந்து விழ வைக்க வேண்டும் என்று, கிறிஸ்தவர்களுடைய வைராக்கியத்தை குறைத்து விட வேண்டும் என்று, எப்படியாவது நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாவது, இல்ல தடங்களை கொண்டாவது, இல்ல எதிர்ப்புகளை கொண்டு வந்தாவது, எப்படியாவது கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில இருந்து வழுவி போய் விட வேண்டும் என்று பிசாசவன் எப்படியெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான்னு பாருங்க. ஆனா எதற்கும் அந்த முருதைக்காய் பணிந்து கொள்ளல. முதல்ல உன் உயிரை அழிச்சு போட்டு வர்றப்ப பணிந்தில்ல, உன்னோட எல்லா ஜனங்களையும் அழிச்சு போடுறப்ப அதுக்கும் நான் பணியல. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. இப்ப நானா இருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்படியே வந்து ஒரு ஜெபம் பண்ணிருப்பேன், சீக்கிரட்டா ஒரு ஜெபம் பண்ணிருப்பேன். என்ன ஜெபம் பண்ணிருப்பேன்? ஆண்டவரே,
உமக்கு தெரியும் என்னுடைய இருதயம் உத்தமமா இருக்குன்னு. ஆனா மற்றவன் கண்களுக்கு முன்பதாக ஏதோ இந்த ஆமானோட காலில் விழுந்து வணங்கிடுறேன், நானும் தப்பிச்சுப்பேன். உமக்கும் தெரியும் நான் தப்பு பண்ணல, ஏன்னா நான் உண்மைதான் இருதயத்தில் உண்மைதான் நான் நேசிக்கிறேன். ஆனா ஆமான் பண்ணல பாருங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த ஆமான் வாழ்ந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? அப்படியே பணிச்சுக்கிறப்ப நான் என்ன சொல்லிப்பேன் என் மனசுல, சரி நான் பணிச்சிட்டேன், ஆனா என்னுடைய யூத ஜனத்தை காப்பாத்திட்டேன், அவங்க எல்லாம் காப்பாற்றும்படியாக நான் பணிச்சாலும் பரவாயில்ல. ஆனா அதை அப்படி பண்ணல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அன்னைக்கு தானியேல் புத்தகத்துல எப்படி அவர்கள் வந்து அன்னைக்கு அந்த வைராக்கியத்தை காண்பித்தார்களோ அதே ஒரு வைராக்கியத்தை இந்த மொர்தெகாய் இந்த இடத்துல காண்பிக்கிறத வந்து பார்க்கலாம். நான் யூதன், அது இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள், நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது நமக்கு முன்னதாக எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, வேதத்துக்கு புறம்பாக சத்தியத்துக்கு விரோதமாக எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. அங்க அப்படிதான் பண்ணாரு. அத்தனை பேரையும் அழிப்பேன்னு மிரட்டலாம், நானே அழிச்சுக்கோ, ஆனா நான் படித்துக் கொள்ள மாட்டேன். இதுதான் மொர்தெகாய் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். பிசாசானவன் நமக்கு முன்னதாக இன்னைக்கு உலகம் வந்து இட்ஸ் என்டைசிங் us with so many things. கண்களுக்கு முன்னதாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொண்டு, எத்தனையோ நன்மைகளை கொண்டு வந்து, எத்தனையோ கிளாமரஸான பிக்சர்ஸை கொண்டு வந்து நம்ம இந்த உலகத்தின் விசுவாச வாழ்க்கையில இருந்து நம்மை உடை தெரிய வேண்டும் என்று பிசாசானவன் இந்த கடைசி நாட்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மொர்தெகாய் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், you will not bow down. எந்த ஒரு காரியத்தை குறித்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் வந்து என்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தாலும் சரி, அதுக்கு பின்னதாக தோல்வி வந்தாலும் சரி, நான் வீழ்ந்தாலும் சரி, அழிந்து போனாலும் சரி, உயர்ந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நான் பிசாசானவனை எந்த காலத்திலும் பணிந்து கொள்ள மாட்டேன், எந்த காலத்திலும் பணிந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்தவன் என்கிற உணர்வோடு கூட நம்ம வாழணும். இதுதான் மொர்தெகாய் கற்றுக் கொடுத்த முதலாவது பாடமாக மொர்தெகாய் இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், மொர்தெகாய் place the well-being of his race above his personal interests. தன்னுடைய ஜனங்களுடைய நலன் தன்னுடைய நலனை காட்டிலும் முக்கியங்கிறத மொர்தெகாய் உணர்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். இப்ப கொஞ்சம் என் கூட ஃபாலோ பண்ணுங்க, 4வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே மொர்தெகாய்க்கு பயங்கர கஷ்டம் வந்துருது. முதல் 3 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை முகப்பு வாசல் மட்டும் வந்தான். இரட்டுடுத்தினோட ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. அதாவது என்னன்னா, இதை கேள்விப்பட்ட உடனே அவர் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு தலைமையில எல்லாம் புழுதியும் சாம்பலையும் எடுத்து போட்டுக்கொண்டு ஓலமிட்டு கொண்டு நேரம் அரண்மனை வாசலுக்கு வந்து அங்க உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா அந்த அரண்மனை வாசலை தாண்டி உள்ள போனாதான் யாரை பார்க்க முடியும்? எஸ்தரை போய் பார்க்க முடியும். ஆனா அன்னைக்கு அனுமதி இல்லை. அந்த ட்ரெஸ்ஸோடு கூட அரண்மனை வாசலுக்குள்ள யாரும் போக முடியாது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொள்கிறாராம். அடுத்த வசனம், ராஜாவின் உத்தரமும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். எல்லா ஹோல் தேசம் 127 தேசங்களிலும் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க உயிர் வந்து அழிய போகிறது, தங்களுடைய குழந்தைகளை கொல்ல போகிறார்கள். அந்த ஆதார் மாதம் 12ஆம் மாதத்துல அவர்கள் உயிர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது. அந்த ஆமானுடைய கட்டளையின்படி அவங்க எல்லாம் சாக போறாங்கன்னு எல்லா இடத்துலையும் இரட்டுடுத்தி எல்லாரும் துக்கத்துல இருக்கும் பொழுது ஐரனி என்ன தெரியுமா? அந்த பேலஸ்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற யாருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எஸ்தருக்கு தெரியாது. ஐ அம் நாட் டிஸ்கிரெடிட்டிங் எஸ்தர். நான் எஸ்தரை டிஸ்கிரெடிட் பண்ணவே இல்லை. எஸ்தர் இஸ் சச் a wonderful woman. முடியறப்ப அதை நான் வந்து அதோட பிரைஸோட தான் முடிக்க போறோம். ஆனா பிராக்டிகாலிட்டி நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அத்தனையும் அவங்களுக்கு முன்னதாக வருகிறது. ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் தர்றான்னு சொன்னார் ராஜா. அப்படின்னா 127 நாடுகள்ல பாதி தேசங்கள் எனக்கு வேணும்னு அவங்க கேட்டா கூட எழுதி கொடுத்துருப்பார் ராஜா. அந்த அளவுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எஸ்தருக்கு வெளியில நடக்கக்கூடிய கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய ரியாலிட்டி தெரியல. அவங்க வாசல்ல ஒருத்தர் புலம்பிட்டு அழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த விஷயம் தெரியல. இப்ப நீங்க 4வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும், அப்ப எஸ்தருக்கு இருக்கக்கூடிய தாதிமார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட இருந்து கவனிக்கக்கூடிய, அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளையும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அப்ப அவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி உன்னுடைய சித்தப்பா, உன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் வெளியில வந்து இரட்டுடுத்தி கொண்டு புலம்பி சாம்பல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தி இருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைத்திருக்கிற வஸ்திரங்களை அனுப்பினார். அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. தன்னுடைய சித்தப்பா இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ட்ரெஸ் அனுப்பி விடுறாங்க மொர்தெகாய்க்கு, எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லி. அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தான். அவன் வேண்டான்னு சொல்லிடுறாரு. இந்த எனக்கு நல்ல ட்ரெஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு. எஸ்தர் இஸ் யூ அண்ட் மீ. வேற யாருமே இல்லை. எஸ்தர் யாருன்னா நானும் நீங்களும் தான். ஏன்னு சொன்னா, we do not know what challenges Christianity is being faced today. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியல. பின்னதாக நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் எடுத்து முடிக்கிறேன்.
இன்னைக்கு நாம இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய கிரவுண்டோட ரியாலிட்டி வந்து வேற. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபேசிங் ஒன் ஆஃப் த worst persecutions ever in the history. இன்னைக்கு உலகத்துல இதுவரை வந்த எல்லா சோதனைகளை காட்டிலும் கிறிஸ்தவத்துக்கு இந்த நாட்களில தான் சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல இருக்கும் பொழுது இல்ல கொரோனாவோட நாட்கள்ல வந்து கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை அங்க இல்லன்னு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னதான் அதை கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஆனா அத்தனை சோதனைகள் அங்க இருக்குது, அத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல எஸ்தருக்கு எது தெரியல, அங்க வெளியில நடக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் தெரியாதபடிக்கு எஸ்தர் அங்க இருக்காங்க. அப்ப எஸ்தர் தன்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தங்களை அனுப்புறாங்க. 7வது 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மொர்தெகாய் யூதரை அழிக்கும்படி அந்த அம்பாசிடர்ஸ் போய் கேட்கறாங்க எஸ்தர் கிட்ட, மொர்தெகாய் கிட்ட என்ன நடந்ததுன்னு. அப்ப மொர்தெகாய் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது மொர்தெகாய் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவன் இடத்தில் கொடுத்து, அதாவது அந்த அம்பாசிடர் கையில கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவின் இடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். என்ன பண்ணாருன்னா, மொர்தெகாய் என்ன பண்ணாரு, ஒரு போட்டோ காப்பி எடுத்து அந்த ஆர்டர் ஒரு போட்டோ காப்பி எடுத்து, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் 127 நாடுகளிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறந்திருக்கிறது, அதை பாரு இந்த போட்டோ காப்பி, இதை எடுத்துக்கொண்டு போய் எப்படியாவது ராஜா கிட்ட கொடுத்து தயவு செஞ்சு மன்றாடி என்னுடைய ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு நீ காப்பாற்றுன்னு சொல்லி அங்க சொன்ன உடனே அடுத்து 10-11வது வசனத்துல, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்று தவறாத ஒரு சட்டம் உண்டு. அதாவது என்னன்னு சொன்னா, ராஜா கூப்பிடாம யாராவது, அது ராணியாகவே இருந்தாலும் சரி அரசியாகவே இருந்தாலும் சரி, ராஜா கூப்பிடாம யாராவது உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பொற்செங்கோல் கையில வச்சிருப்பாரு, அந்த செங்கோலை நீட்டினா மட்டும்தான் அவங்க உயிரோட இருக்கலாம். இல்லைன்னா யாராவது அவர் கூப்பிடாம உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு தவறாத ஒரு சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார். அதாவது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு பயம். என்ன நேச்சுரல், நீங்க எஸ்தரை குறித்து திருப்பி நான் டிஸ்கிரெடிட் பண்ணல, ஆனா நேச்சுரல், நானும் நீங்களும் இருந்தாலும் அப்படிதான் பயந்துருப்போம். ஏன்னு சொன்னா, ராஜா கூப்பிடாம ராஜாவோட சமூகத்துல போய் நின்னா நம்மள செத்தோம், கொன்னே போடுவாங்க, அப்படிதான் இருக்கு. அது ராஜா, அது யாரா இருந்தாலும் சரின்னு போட்டிருக்கு, யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு அதுதான் நிலைமை. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 30 நாளா ராஜா என்ன கூப்பிடவே இல்லை, அதனால ராஜாவோட சமூகத்திற்கு நான் போக முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அப்ப நீங்க பாருங்க, அதே பயம் தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும். நம்ம வெளியில வரும் பொழுது நம்முடைய சொந்த நலன் பாதிக்கப்பட்டுருவோம், நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ, நம்ம மற்றவர்களுக்காக நிற்கும் பொழுது, நம்முடைய ஜனங்களுக்காக நாம நிற்கும் பொழுது ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டு வேணும், இதுதான் அந்த பயம். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிற அதே பயம் தான் இன்னைக்கு எஸ்தருக்கு இருந்தது. எஸ்தருக்கு இருந்த உடனே அடுத்து சொல்றாரு பாருங்க மொர்தெகாய், அதுதான் உடனே இந்த வார்த்தை எல்லாம் பண்றாங்க. எஸ்தர் அதை சொன்ன உடனே திருப்பி அந்த அம்பாசிடர்ஸ் எல்லாம் போய் மொர்தெகாய் இப்படிதான் எஸ்தர் சொன்னாங்க. உடனே 13-14 வசனத்துல போடப்பட்டிருக்கிற வசனங்கள் என்ன அசைத்தது. என்ன போட்டிருக்கு பாருங்க, மொர்தெகாய் எஸ்தருக்கு திருப்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. யாருக்கிட்ட பேசுறாரு, தான் நேசித்து, தான் சீராட்டி, தான் பாராட்டி, தான் அன்பு செலுத்தி, தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து வளர்த்த அந்த எஸ்தர் கிட்ட அவரோட டோன் எப்படி மாறுது பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நீ அரண்மனைங்கிற நீ நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறனால மற்ற யூதர்கள் சாகும் பொழுது நீ நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறனால நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம்னு நீ நினைக்காத. அதான் அங்க சொல்றாரு மொர்தெகாய். அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் அவரோட பிரிஃபரன்ஸ், தன்னுடைய ஜனங்கள் மேல இருக்கிற ஒரு பற்று மொர்தெகாய்க்கு எவ்வளவு தூரம் இருந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய லைஃபையே அழிச்சு வளர்த்த, தன்னுடைய லைஃபையே சுருக்கிக்கிட்டு தன்னுடைய லைஃபையே அர்ப்பணித்து வளர்த்த அந்த எஸ்தரை பார்த்து தைரியமா சொல்றாரு பாருங்க, நீ நினைவு கொள்ளாதே, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். நீ இந்த டைம்ல வாயை மூடிட்டு இருந்தா ஆண்டவர் வேறொரு இடத்துல, கல்லுகள் இருந்து ஆபிரகாமுக்கு தகப்பனை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிற அந்த தேவன் வேறொரு இடத்துல இருந்து எடுத்துருவார். இப்ப நீ வாயை திறந்து பேசு, நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல, நீ பேச வேண்டிய காலம். அததான் அவர் சொல்லி அனுப்புறாருங்க. எஸ்தர் சொல்றப்ப பாருங்களா, அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்யம் என்பை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்ன. இப்ப சொல்ற, உனக்கு கிடைத்திருக்கிற ராஜ்யம் என்பை, நீ இன்னைக்கு அரசியா இருக்கிற, நீ ராணியா இருக்கிற, அது இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. மறந்துடாத, நீ இன்னைக்கு வாய மூடுனா ஆண்டவர் வேற ஒரு இடத்துல இருந்து ரட்சகரை எழுப்பிடுவாரு. ஆனா நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று மனதில் நினைவு கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்திருந்தது. ஏன்னா பிகாஸ் he is not talking to Esther, he is really talking to us. மொர்தெகாய் பேசுறது எஸ்தர் கிட்ட கிடையாது. மொர்தெகாய் இந்த மாலை வேளையில என்ன இடத்துல உங்க இடத்துல தான் பேசுறாரு.
நம்மளுடைய சொகுசான வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டு நம்ம கண்ணை மூடிக்கொண்டு நமக்கு தேவையான எல்லாம் கிடைக்குது. இந்த தேசத்துல இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். உண்மைதான். நம்ம புலம்பலாம், கஷ்டம் இருக்குதுன்னு புலம்பலாம், அது இருக்குதுன்னு புலம்பலாம், இது இருக்குதுன்னு புலம்பலாம், அதெல்லாம் நஷ்டம்னு புலம்பலாம், இதெல்லாம் நஷ்டம்னு புலம்பலாம், அந்த பணத்தை கட்ட முடியல, அந்த டயர். ஆனா இந்த தேசத்துல நம்ம கேட்டது எல்லாம் கிடைக்கும். அன்னைக்கு எஸ்தருக்கு இருக்கிற வாழ்க்கை தான் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும். அது எனக்கு உங்களுக்கு வாழ்க்கை தான், உங்களுக்கும் அந்த வாழ்க்கை தான், இல்ல பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தான், இல்ல ரோட்டோரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே வாழ்க்கை தான். எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த தேசத்துல நம்ம எஸ்தரை போல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்க மொர்தெகாய் சொல்ற வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதில் கொள்ளாதே அப்படின்னு சொல்ற அவர் அங்க வந்து சொல்றாரு பாருங்களேன். 8வது வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது 8வது வசனத்தை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆமான் ஏன் இந்த காரியத்தை வந்து என்ன நம்மளோடு கூட ரிலேட் பண்ணி நான் சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு ஆமான் ராஜா கிட்ட போய் என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சாரோ அதே குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு உலகம் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க 3வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு திரும்ப போலாம். நீங்க பாருங்க, அப்பொழுது ஆமான் ராஜாவை நோக்கி இந்த குற்றச்சாட்டை தான் கொண்டு போய் வைக்கிறாரு. உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறந்து பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. அதாவது என்ன, கிறிஸ்தவர் அதுதான் உண்மை, அப்படிதான் இருக்க முடியும். நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கென்று வைத்திருக்கிற சட்டத்திட்டங்கள் உண்டு. இந்த உலகம் நமக்கு என்ன வேணா சட்டத்திட்டத்தை வைத்திருக்கலாம். இப்போ இது எலெக்ஷன் டைம், we are not allowed to talk about politics. இது எலெக்ஷன் டைம், அதனால பாலிடிக்ஸ் பத்தி பேசுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா சபையில நமக்கு எலெக்ஷன். ஆனா I just wanted to share a few things. இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இருக்கோம். நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய தேசத்துல இப்ப சமீபத்தில் ஒரு பில் ஒன்று கொண்டாந்துருக்காங்க, ஃபாரின் ரெகுலேஷன் பில்லுன்னு ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த பில்லை கொண்டு வந்து அதற்காக வைத்து பேசுகிற அந்த பிஜேபி எம்பி எந்த காரியத்தை முடிச்சு பேசுறாருன்னு சொன்னா, கிரைம் ஸ்டெயின்ஸ் ஒரிசால மாட்டு போன அந்த கிரைம் ஸ்டெயின்ஸோட காரியத்தை எடுத்து அந்த மாதிரி மனிதர்களை நம்ம அனுமதிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்திய தேசம் இந்த கடுமையான நிலைமையில இருக்குது. அதனால இனிமேல் ஜாக்கிரதையாரு, இப்படி பரம்பி இருக்கிற இந்த கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும். இதை எங்க போய் பேசுறாரு? பார்லிமெண்ட்ல பேசுறாரு, லோக்சபால இல்ல ராஜ்யசபால பேசி இருக்கிறாரு. அப்ப ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறது? இந்திய கான்ஸ்டிடியூஷன் எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதங்களையும் ஈக்குவலா நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடத்துல போய் கிறிஸ்தவர்களை ஒடுக்கு, அந்த கிரைம் ஸ்டெயின் செத்து போனது நியாயம், அந்த மனிதன் அந்த இடத்துல போய் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம எஸ்தர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அங்க மொர்தெகாய் இருக்காங்க. ஏன்னா வாசல் முற்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது மொர்தெகாய், அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எஸ்தர். அங்க மொர்தெகாய் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எத்தனையோ கோவிட் வந்துட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லணும்னு. நமக்கு தெரியுமே, கடந்த இந்த ஒரு மாதத்துல மட்டும் நமக்கு தெரிந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இணைந்து கிறிஸ்தவரை நம்முடைய சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்த அந்த 2 ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு மரித்து போனதை நம்ம பார்த்தோம். ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிளிங். இன்னைக்கு அத்தனை கஷ்டங்களின் மத்தியிலும் எப்படியாவது தேவனுடைய மனிதர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அங்க இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனா நம்ம எஸ்தர், அவங்க மொர்தெகாய். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் ஐக்கியம் இல்லை. இப்ப நம்மளே பல வாரங்களுக்கு பின்னதாக இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கிறோம். இது எல்லா மதத்துக்கும் பொருந்துதான? உண்மைதான், இது எல்லா மதத்துக்கும் பொருந்தான. தெரியுமா, வேதத்தின் அடிப்படையிலயோ சரி, உலக பிரகாரமான வழக்கங்களின்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கியத்தை உற்சாகப்படுத்துகிற ஒரே மதம் நம்முடைய மதம் மட்டும்தான், கிறிஸ்தவம் மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் ஐக்கியம் பத்தி கவலையே கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு சபை கூடுவதில் விட்டு விடாதிருப்பாயாக இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எங்க வருது? சோ எல்லா மதத்துக்கு தானே வருது. எல்லா மதத்துக்கு வந்தாலும் பாதிக்கப்படுறது கிறிஸ்தவ மதம் மட்டும்தான். இன்னைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம எஸ்தர், அவங்க மொர்தெகாய் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில இருக்காங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது நியூசிலாந்துல. எத்தனை பேருக்கு நமக்கு எனக்கு தெரியும்? எத்தனை பேர் நம்ம ஓட்டு போட போறப்போ நான் திருப்பி எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இண்டிவிஜுவலா நம்ம தான் தீர்மானிக்கலாம். ஆனா நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அங்க யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வருது, நான் போறதுக்கு முன்னாடி எங்கேயோ கண்ணுக்கு முன்னாடி பச்சை ப்ளூ வந்தா ப்ளூக்கு போடுவேன், ரெட் வந்தா ரெட்டுக்கு போடுவேன், ஏதோ போட்டுட்டேன்னு வெளியில வருவேன். ஆனா அதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் அதை பரிபூர்ணமா உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 ரெஃபரண்டம், முக்கியமான ரெஃபரண்டம்ஸ் கொண்டு வர போறாங்க. தெரியும் தானே? எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியாது. ஆனா 2 ரெஃபரண்டம்ஸ் வந்து நியூசிலாந்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. முதலாவது ரெஃபரண்டம் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் ஒரு ரெஃபரண்டம் ஒன்று கொண்டு வர போகிறார்கள். அதாவது என்னன்னு சொன்னா, தான் சாகும் உரிமையை அந்த சாகிற மனிதனை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். அதாவது அவர்கள் அதுக்கு இப்ப எப்படி வேணா சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கொண்டு வரப்ப சொல்லுவாங்க, ஒரு மனிதன் மரண படுக்கையில் இருக்கும்போது அவர் படுகிற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டு போதும் என்னோட உயிர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா என்னோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ற உரிமையை அந்த மனிதனோட கருத்துல வந்து கொடுக்கலான்னு. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் பாத்தீங்கன்னா தான் பயமா இருக்குது.
அவங்க ஃபேமிலி சூஸ் பண்ண முடியாது. அந்த மனிதன் வாழலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மனிதன் தான் எப்ப மறிக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸோட பங்களிப்பு இல்ல கூட இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் பிராக்டிஷனரோ யாரோ ஒருத்தர் தான் அந்த ஊசியை போட்டு கொள்ளலாம். அப்ப அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த முறையில வந்து அந்த மனிதனை மறிக்கிறதுக்கு அவர் விரும்புறாருன்னா, ஒரு ஐவியில வந்து அவருக்கு வந்து ஏதோ ஏற்றி கொள்ளலாம், இல்ல இன்ஜெக்ஷன் போட்டு கொள்ளலாம், இல்ல மாத்திரை கொடுத்து கொள்ளலாம், அவரே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற மனிதன் போதும், எனக்கு இந்த கஷ்டம் என்னோட உயிரை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணலாம். அது சூஸ் பண்றப்ப வந்து அவர் எந்த வகையில மறிக்க விரும்புகிறாரோ அதை சொல்லலாம், கொடுக்கலாம் என்று கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து கூட இருக்கிற அந்த டாக்டரோ இல்லைன்னா நர்ஸ் பிராக்டிஷனரோ யாரோ ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீ எடுத்துக்கோ செத்தா ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்கரேஜ் பண்ணலாமா? என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஆனா இது ஏன் என்னால இது நிறைய பேர் எங்க வீட்லயே அந்த ஆர்குமெண்ட் வரும். ஏன் என்னால இதை ஏத்துக்கவே முடியல தெரியுமா? ஜீவன் தேவனுடையது. நம்ம ஒவ்வொருவரும் விடும் ஒவ்வொரு சுவாசமும் விலையேற பெற்ற சுவாசம். அது தேவன் இடத்துல இருந்து தேவன் தன்னுடைய சொந்த சுவாசத்தை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த உயிரை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் செத்து போயிடுவாரு, அவர் கஷ்டப்படுறாரு, அவர் எடுத்து ஆண்டவர் அவர் உயிரோடு கொண்டு வந்து நாளைக்கு அவரோட ஊழியத்துல அவர் பங்களிக்க வைத்திருப்பார் என்றால் உனக்கு எனக்கு என்ன அந்த பத்தி கவலை? ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் அந்த மனிதனுக்கே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த சுவாசம் அவருடையது, அந்த ஜீவன் அவருடையது. அதை எடுக்கிற உரிமை யாருக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு ரெஃபரண்டமா ஸ்லோவா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சிகள், நான் பேரை சொல்ல மாட்டேன், அது என்னோட வேலையும் கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய மனதில் வைக்க வேண்டும், நம்ம எஸ்தரை போல இருக்கக்கூடாது. நம்ம கிரவுண்ட்ல இருந்து முருதைக்காயை போல சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஜனங்களுக்கு படக்கூடிய கஷ்டங்களும் எதிர்காலத்தில் இருக்க இன்னொரு மாறுவான பில்லை வந்து கொண்டு வராங்க. அந்த பில்லை கொண்டு வரப்ப அதுல அவங்க கொண்டு வரது என்னன்னு சொன்னா, இனிமேல் எல்லாத்தோட வீட்லயும் 4 செடி வச்சுக்கலாம், எல்லாத்தோட வீட்லயும் 4 செடி வச்சுக்கலாம், 14 கிராம் முடிய நீங்க வந்து மாறுவானா வச்சுக்கலாம், அனுமதி கொடுக்குறாங்க. மெடிசனுக்கு கிடையாது, ரெக்ரியேஷனுக்கு. இது ரெக்ரியேஷனல் மாறுவானா. நீங்க வீட்டுல வச்சுக்கலாம், வீட்டுல இருக்கிற செடியில வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? கார்ல வச்சுக்கலாம். ஆனா பொது இடத்துல வந்து சாப்பிடக்கூடாது. எத்தனை பேர் அதை மதிக்கிறாங்க? பொது இடத்துல தண்ணி அடிக்க கூடாதுன்னு இருக்கு. எத்தனை பேர் அவங்க வச்சு குடிச்சிட்டு கிடக்குறாங்க? பொது இடத்துல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு அங்கங்க போர்டு மாட்டிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது இருக்கு. இப்போ இந்த மாதிரி பில் நீங்க மாறுவானா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுனா அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த ஏஜுக்கு மேலதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்கறதே அவங்க பெற்றோர் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே மாறுவானா குழந்தைங்களோட கையில போய் சேராதா? இல்லன்னா எங்க வீட்டுல 4 மாறுவானா செடி வளர்த்துட்டு இருந்தானா பக்கத்து வீட்டுக்காரன் உடச்சிட்டு வந்து உள்ள திருட மாட்டானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தேசத்தை சீரழிக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் இந்த எலெக்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா நாம விழிப்போடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக என்னை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறது என்னன்னா, நம்முடைய ஜனங்கள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுது அதற்கு நானும் நீங்களும் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள், இந்திய தேசத்துல இலங்கை தேசத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள் இன்னைக்கு விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு அவர்களை ஒடுக்கும்படியான கரங்களுடைய அரசாங்கங்கள் எழுப்பி நிற்கும் பொழுது நானும் நீங்களும் இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் தேவன் வந்து யூதருக்கு ரட்சிப்பை வேறு விதமா கட்டளையிடுவார். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு குழந்தைகளை ஏற்படுத்த வல்லமையுள்ள தேவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய ஜனங்களை கைவிடாத தேவன். ஆனா என்னையும் உங்ககிட்டயும் கண்டிப்பா கணக்கை தேவன். இன்னைக்கு இந்த மாலை வேளையில மொர்தெக்காயிட்ட இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது பாடம். மொர்தெக்காய் என்ன சொன்னார்? நான் உன்னை பணிஞ்சிக்கவே மாட்டேன். எந்த 1வது பாடம், நான் உன்னை பணியவே மாட்டேன். நீ என்னை கொன்று போட்டாலும் சரி, என்னுடைய ஜனங்களை அழிப்பேன் என்று என்ன மிரட்டினாலும் சரி, நான் பணிய மாட்டேன். 2வது அவர் பண்ணார் பாருங்க. தன்னை காட்டிலும், தன்னுடைய சொந்த நலனை காட்டிலும், தான் தேசித்த அந்த எஸ்தரை காட்டிலும், தான் ஆசையாக வளர்த்த அந்த எஸ்தர் கிட்ட போய் எவ்வளவு தைரியமா அந்த வார்த்தையை சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. நீ தப்பெல்லாம் நினைக்காத. அவர் சொல்றாரு. 2வதாக அவர்களை கொண்டு வந்து முன்னதாக வைத்தாராம். சரி, எப்படி இந்த ஸ்டோரி முடிய போகுது நான் சொல்லி நான் முடிக்கிற டைம் ஆயிடுச்சுங்கிறனால. How does the story end? எஸ்தர் was challenged. இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே எஸ்தருக்குள்ள ஒரு உத்வேகம் வருகிறது. அது முடிய பயந்து ராஜ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த எஸ்தருக்குள்ள ஒரு உத்வேகம் வருகிறது. அவங்க சொல்றாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11வது வசனத்துல அவங்க சொன்னாங்க யாருமே போக முடியாது, அப்படி யாராவது போனா கொன்று போடுவாரே ராஜான்னு சொல்லி பயந்த அதே எஸ்தர் 16வது வசனத்துக்கு வரும்பொழுது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, அதை மொர்தெக்காய்ட்ட சொல்லி அனுப்புறாரு. 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். இதுக்கு முன்னதாக சாகருக்கு பயந்த அந்த எஸ்தர், சாவை குறித்து பயந்த ஒரு எஸ்தர் இங்க சொல்றாங்க பாருங்க, செத்தாலும் எனக்கு கவலை,
இல்ல. மொர்தெகாய் இந்த இடத்துல வந்து அவரை உற்சாகப்படுத்துகிறார். அந்த இடத்துல வந்து அவர்களை வந்து ஒரு உறுதிப்படுத்துறார். அப்ப அதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. போன உடனே அந்த இடத்துல ராஜா கிட்ட போய் அவங்க சொல்றாங்க. அது கடையில வந்து ஆமான் பின்ன இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆமான் வந்து எப்படியாவது மொர்தெகாயை கொண்டு போட வேண்டும் என்பதில் அவரோட மைண்ட் இன்னும் அதுலதான் இருக்குது. அதனால ராஜா கிட்ட பேசி என்ன பண்றாரு, அவர் யூதர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் அனுப்புனா கூட மொர்தெகாயை எப்படியாவது கொண்டு விட வேண்டும்ங்கிறக்காக எப்படியாவது பேசி ஒரு தூக்கு மரம் ஒண்ணு செஞ்சு வச்சிடுறாரு. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அந்த தூக்குல மொர்தெகாயை போடும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பின்னதாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அந்த இடத்துல எஸ்தர் இந்த இடத்துல போய் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜாக்கு உண்மை விளங்கி வருகிறது. பின்னதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாக ராஜா உண்மையை அறிந்து கொள்கிறார். ராஜா உண்மையை அறிந்து கொண்டு எந்த ஒரு தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்துல ஆமானே தொங்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. இதுல இருந்து தெரிஞ்சது. ஆனா அது ஹாப்பி எண்டிங்ஸ் பத்தி நான் பேச விரும்பல. I only wanted to challenge people. That's all happy endings. அது வரும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே போல யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கொரியர் திருப்பி 127 நாடுகளுக்கு அவசர அவசரமா கொரியர் போகுது. அங்க கொரியர் போய் எல்லாரும் அங்க காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த இடத்துல வந்த உடனே ஆமானை தள்ளிவிட்டு அந்த இடத்துல மொர்தெகாயை கொண்டு வந்து யார் வச்சிடுறா, ராஜா வந்து ஆமான் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஆனா மொர்தெகாய் கொண்டு வந்து வச்சிடறாருன்னா ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ண விரும்பல தெரியுமா? மொர்தெகாய் கொண்டு வந்து வச்சிருந்தாலும் வைக்கலனாலும் மொர்தெகாய் கவலையே இல்லை. Mordecai was done. This is the third and a small final lesson for tonight. Mordecai kept doing his job, not expecting any reward. அந்த இடத்துல ஆமானை தள்ளிவிட்டு மொர்தெகாய் அந்த இடத்துல ராஜா கொண்டு வந்து வச்சது நல்ல காரியம் தான். ஆனா வைக்கலனாலும் மொர்தெகாய்க்கு கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி முன்னாடி இருக்கும். இதே போல ஒரு நாள் இதுக்கு முன்னதாக ஒரு நாள் வந்து அவர் வாசல் காக்கிற பணியை இவர் செய்து கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கிற 2 பேர் ராஜாவை கொலை பண்றதுக்கு பிளாட் பண்ணுவாங்க, ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அப்ப அதை வந்து எப்படியாவது வந்து எஸ்தர் கிட்ட சொல்லி ராஜாவை காப்பாத்தி விட்டுருப்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் அந்த சம்பவம். அன்னைக்கு அவருக்கு ரிவார்டே கொடுக்கல. ரிவார்டை பத்தி கவலையே இல்லை அவருக்கு. மொர்தெகாய்க்கு ரிவார்டை பத்தி கவலையே இல்லை, பலன் வருமாங்கிறது கவலையே இல்லை. தன்னுடைய பணியெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில தான் உண்மையாக இருந்து அப்படியே உழைக்கிற ஒரு மனிதனாகத்தான் அந்த இடத்துல இருந்தார். ஸோ 3 லெசன்ஸ் இன்னைக்கு நைட் வந்து நம்ம பார்த்தோம். முதலாவது, உலகம் நமக்கு முன்னதாக எந்த ஒரு ஆசையை கொண்டு வந்து வச்சாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வச்சாலும் சரி, எப்படியாவது நம்மளோட விசுவாச வாழ்க்கையில இருந்து நம்மளை பிரித்தெடுக்கும்படியாக இந்த கடைசி நாட்கள்ல இருந்து உலகம் முயற்சி செய்து கொண்டே தான் இருக்க போகிறது. ஏன்னா எப்படி நமக்கு தெரியுமோ தேவனுடைய நாள் நெருங்கிடுச்சுன்னு பிசாசானவனுக்கு நல்லா தெரியும். இப்ப நேரத்தில் நீங்க நியூஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த COVID-19 வந்து இதனால் வர கோவிட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கொண்டாந்து வச்சிருந்தாங்க, எல்லாரும் வெளியில போறப்போ மாஸ்க் போட்டு போங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல மாஸ்க் போட்டு போங்க, கையில வந்து கிளவுஸை போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஹேண்ட் ஜெல் அப்பப்போ போட்டுக்கோங்கன்னு. இது வேற மாதிரி அந்த வைரஸ் வந்து இப்போ மியூட்டேட் ஆகுதான். என்ன சொல்றாங்க, இனி அது வைரஸ் மாஸ்க்குக்கு மாட்டாது. இப்போ அமெரிக்காவில் அப்படி தான் அந்த வைரஸ் வேறு விதமாக வந்துருச்சு. என்ன சொல்றாங்க, அது வேறு ஃபார்மாக எடுத்துருச்சு. அதான் இனிமேல் அது மாஸ்க்னால யூஸ் இல்லை. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, பிசாசானவனுக்கும் தெரியும் இது கடைசி காலம் ஆயிடுச்சுன்னு. எனக்கு உங்களுக்கு தெரியறத காட்டிலும் பிசாசானவனுக்கு அதிகமாக தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படியாவது தன்னால முடிந்த அளவுக்கு எத்தனையோ பேர்த்த வந்து தன்னோடு கூட அந்த நரகத்திற்கு இழுக்கும் அந்த முயற்சியில இன்னைக்கு பிசாசம் ஈடுபட்டு இருக்கிற காலத்துல இன்னைக்கு நாம நம்முடைய இதுல இருந்து வெளியில வந்து நம்ம வந்து அன்னைக்கு எந்த ஒரு இடத்துலயும் பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு தைரியமா ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கணும். இதுதான் முதலாவது படம். இரண்டாவதாக, நம்முடைய சொந்த நலனை காட்டிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்துல ஒரு எஸ்தரை போல இல்லாதபடிக்கு கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு மொர்தெகாயை போல இருந்து இன்னைக்கு நம்முடைய ஜனங்களை நாம் நேசித்து நம்முடைய ஜனங்களுக்காக நாம் மன்றாட வேண்டிய ஒரு இரண்டாவது பொறுப்பை இன்னைக்கு மொர்தெகாய் மூலமாக நம்ம தெரிந்திருக்கிறோம். மூன்றாவதாக, நம்ம பலன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் பெரிய ஒரு பலனை வைத்திருக்கிறார். அது ஒண்ணுதான் நம்ம விசுவாசிக்கணும். இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பாடுகள் எல்லாம் அநித்தியமான பாடுகள், கொஞ்ச கால பாடுகள். நமக்கென்று நித்தியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சீக்கிரத்துல வரப்போகிறார். அந்த தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவரோடு கூட அழைத்து போகும் பொழுது நமக்கென்று இருக்கிற பலன், அவனவனுக்குரிய பலன் ஆண்டவரால் தேவனால பரலோகத்துல எனக்கு உங்களுக்கு அருளப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு மொர்தெகாய்ட்ட எதிர்பார்ப்பா இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிவார்டு எதிர்பார்க்கல, ரெகக்னிஷன் எதிர்பார்க்கல, தான் வேலை செய்து ஓடி அதற்காகவே உழைத்துக் கொண்டிருந்தார். ஸோ அதோடு கூட நான் இந்த மாலை வேளையில தேவனுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எப்படி அன்னைக்கு மொர்தெகாய் ஒரு வைராக்கியமுள்ள மனிதனாக தேவனுக்கு முன்பதாக நின்றாரோ அதே வைராக்கியத்தோடு கூட இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வந்திருக்கோம். அதனால கூட நாங்கள் ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். மறுபடியும் தேவன் நம்மோட இந்த நாளில் பேசுனதுனால ஆண்டவரே நம்மை நோக்கி நாமே நிதானித்து இந்த நாளில் கூட நாம் எந்த நிலையில நாம் நிற்கிறோம் என்று பார்க்க தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் கேட்டது சத்தியத்தின்படி ஆண்டவரே எந்த நிலையில் நான் பணிந்து போகாதபடி, உலகத்தோடு சார்ந்து போகாதபடி, நாம் தேவனுடையவர்கள் என்று மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக
ஒரு வித்தியாசம் உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். முகதாயை பார்த்தோம். இந்த நாளில கூட எந்த காரியத்துக்கு அவன் பணிந்து போகாதவனாய் இருந்தான். பல விசுவாச வீரர்களை நாங்கள் பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருப்பதனால் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்களை நாங்கள் ஆண்டவரே ஏமாற்றி விடாதபடி இந்த நாளில தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். அதோட மாத்திரம் அல்ல, நாம் எனக்கு என்னுடைய குடும்பம் என் பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்த நாட்கள் போதும். மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை சூழ்ந்து எந்த காரியம் நடக்கும் என்பதை மறந்து வாழ்ற வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே என்னையும் ஒரு பங்குதாரனாக ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் நான் வந்து சேர கிருபதாரம் என்று கேட்க போகிறோம். அது நாம் செய்கிற ஊழியங்களில் எனக்கு முதன்மை வேண்டும், எனக்கு ரிவார்ட் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து செய்கிறோமா? அல்லது தேவன் நாம் எந்த நிலையில இருந்த பொழுது நம்மை தொட்டார நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோமா? இவ்வளவு உன்னதமான இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கொடுக்கவில்லை இந்த பெரிய சிலாக்கியத்தை. ஆசாரியராக, லேவியனாக தேவ சமூகத்திலே அவரை நம்மை தாழ்த்தி இந்த மாலை வேளையில ஆண்டவர், இந்த காலத்தில் இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல ஆண்டவரே. சகோதரர் சொன்னது போல நாளுக்கு நாள் தேசங்கள், நாம் வசிக்கிற இடங்கள், சட்டங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் கடந்து போய்விடலாம். நாம் எதை வைத்து செல்ல போகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? அவர்கள் நம்மை பார்த்து எதை கற்றுக்கொள்ள போகிறார்கள்? அந்த உணர்வோடு இந்த மாலைகளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் மௌனமாய் இல்லாதபடி ஆண்டவரே அந்த எஸ்தருக்கு வந்த துணிச்சலோட நான் செயல்பட என்னை கிருபதாரம் என்று கேட்க போகிறோம். தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கிருபையினால் நாம் மறுபடியும் இந்த இடத்துல குடும்பமாக வந்து ஆராதிக்கும்படி தேவரீர் பாராட்டின எல்லா உம்முடைய தயவுக்கும் மேன்மைக்குமாக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த வேளையில இந்த கொடுத்திருக்க சந்தர்ப்பங்களை நாங்கள் வீணடிக்காதபடி உமக்கென்று ஆண்டவர் நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை தேவன் தருவீராக. தேவர், இந்த கேட்ட சத்தியமானது எங்கள் காதுகளில் நிலையாய் நிற்கத்தக்கதாக, எங்கள் சிந்தைகளிலே செயலை கொண்டு வரத்தக்கதாக தேவ கிருபையானது கடந்து வந்து பலப்படுத்தட்டும் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் வருகிறேன். ஒருவேளை ஆண்டவரே காரியங்களை மறந்து, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறந்திருந்தால் அந்த நாட்களில் நான் மௌனமாய் இருக்கிற காலம் இல்லை என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ கிருபை பெருகுவதாக. இந்த மாணவர்களை எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். வரை தடப்பட்ட பிள்ளைகளுடைய உடைய கிருபையும் உடைய மகத்துவம் இருப்பதாக. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறோம். அவர்கள் மேலும் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம், உம்முடைய கிருபையும் உடைய மகத்துவம் ஆண்டவரை தொடர்ந்து மேன்மையான மகிமையான காரியங்களை அவர் வாழ்க்கையில செய்யட்டும். நாளுக்காக நன்றி. வேலை செய்யற பிள்ளைகள், பிசினஸ் செய்யற பிள்ளைகள் மேலும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாக அவர்கள் நடத்துவீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளைக்கு நன்றி. ஸ்கூல்களோடு இருக்கிற நம்ம பிள்ளைகளை அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய சீனியர்ஸை கொடுக்கிறோம். தேவ கிருபை பெருகட்டும். தாழ்த்தி இந்த மாலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே தொடர்ந்து பொறுப்படுத்த வருடத்தை காத்துக் கொள்வீராக. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மகன் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். துதிகரமாகி மகிழ்வுக்கு எல்லாமுமே எல்லாமுமே துதிகரமாகி மகிழ்வுக்கு நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதிகரமாகி மகிழ்வுக்கு எல்லாமுமே எல்லாமுமே துதிகரமாகி மகிழ்வுக்கு நீரே ராஜாவே. சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமா. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் என்றும் இப்ப இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்முடன் இருப்பதாக. ஆமென். அது எல்லோருக்கும் நன்றி. அவருடைய வார்த்தை விடுவோம். ஃபெலோஷிப் கிடையாது, அதனால தயவுசெய்து